நாம் வாசிப்போம் வேதாகமத்திலிருந்து. நாம் அதிலிருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரெவலேஷன் 13 சாப்டர் வர்சஸ் 1 வாசிங்க பாப்போம். ஒருத்தர் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே கடந்து வரும்படியாக நல்லா ஒருமனப்பட்டு கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒரே ஒரு ஜெபத்தை தான் சொல்ல போறோம். இந்த 3 நாட்களும் இந்த ஒரு பிரேயர் தான் சொல்ல போறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். மனுஷன் பேச வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுவோமா வாயை திறந்து எல்லாரும்? நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரவில்லை. நாங்கள் காலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உங்க சத்தம் தான் எங்களுக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். ஆவியானவர், எங்கள் திருச்சபையில நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் எங்கள் திருச்சபையில தொனிப்பதாக. எல்லாம் ஒருமனப்படுவோமா? வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நாம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய திருச்சபையில பேச அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே ஒரு ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுகிறதான ஒரு தேவன். நம்முடைய சந்தர்ப்பங்களோடு கூட, சூழ்நிலைகளோடு கூட கேட்கும் பொழுது அவர் பேசுகிறதான ஒரு தேவன். நம்ம கேட்டோம்னா கர்த்தர் கண்டிப்பாக நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலை கிட்ட சொன்னாங்க, மோசே கிட்ட, தேவன் பேச வேண்டாம், மோசே பேசட்டும் என்று சொன்னார்கள். நாம இப்ப சொல்லுவோம், மனுஷன் பேச வேண்டாம், கர்த்தர் எங்களோடு கூட பேசட்டும். கர்த்தர் எங்களோடு கூட பேசட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்கள் திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே, நீர் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்தீரோ அந்த நோக்கங்கள் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புக்கு நீங்களா படிப்பீங்களா? படிப்பீங்களா? எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷம் புக்கு படிச்சிருக்கிறீங்க ஃபுல்லா? பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டில் ஒரு புக்கையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு புக்கையும் ஜனங்க படிக்க மாட்டாங்க, விசுவாசிகள் படிக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் எந்த புக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. உன்னத பாட்டு 8 அதிகாரம் தான் இருக்கு. ஏன் படிக்க மாட்டீங்க? ஒருத்தர் ஒண்ணுன்னு போல, ஒருத்தர் யோகம் படிக்க மாட்டார் போல. என்னன்னு கேட்டா, அது படிச்சா அது மாதிரியே வாழ்க்கை அமைதான். அப்படியே அவருக்கு ஒரு பிரச்சனை போல. யோபு படிச்சா யோபு மாதிரியே சோதிக்கப்படுற அப்படின்னாரு. அவரோட மனைவி திட்டி இருக்கும் போல. சரி, இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு காமனா எல்லாருமே பழைய ஏற்பாட்டில் படிக்காத ஒரு புக் இருக்குன்னா, அந்த 1 நாளாகமோ 2 நாளாகமோ இருக்கு. பார்த்துருக்கீங்களா? கிரானிக்கல்ஸ் படிச்சிருக்கீங்களா யாராவது? ஃபுல்லா 1 நாளாகமோ 2 நாளாகமோ புஸ்தகத்தை முழுசா படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? பார்த்தீங்களா? கொஞ்சம் பேர் தான் பாருங்க. என்ன, எனக்கு தெரிஞ்சு எல்லா சர்ச்சிலுமே முழுசா படிச்சவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் புஸ்தகம் மட்டும் ஆரம்பிக்கிறதுல இருந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம பைபிள் எப்போ படிப்போம்? சில நேரத்தில் காலைல எழுந்திரிச்சு ஒரு 5-6 மணிக்கு ஒரு அதிகாரத்தை படிக்கலான்னு படிப்போம். அதை படிக்க ஆரம்பிச்சோன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், ஊர் ஓனானை பெற்றான், ஓனான் ஆணியை பெற்றான், இப்படியே இருக்குமா? நீங்க ஒரு 2 அதிகாரம் படிச்சோன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, எவன் எவனை பெற்றான் நமக்கு என்ன, காலகாலத்தில் அப்படிதான் தோணும் பாருங்க. அதனால பாதி பேர் அதை 1 நாளாக 2 நாளாக வந்து படிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் அவங்க படிக்காத ஒரு புக் இருக்குன்னா என்ன தெரியுமா? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான், ரெவலேஷன் தான். என்னன்னு கேட்டா, எங்க பார்த்தாலும் ஒரு மிருகம் வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு தோணும், நம்ம அதோட தான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம், இதுல இது வேறையா அப்படின்னு சிலருக்கு தோணும் பாருங்களேன். நம்ம ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது புதுசா வேலைக்கு தேடி போவோம். காலையில் நம்ம பைபிள் படிக்கிறதே என்னன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிளி ஜோசியம் பார்த்தோமா, ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் ஜோசியம் பார்க்குறோம். அவ்வளோதான். அப்படியே பைபிள் அப்படி ஓப்பன் பண்ணி கண்ணை மூடி வைப்பான். வச்சவொடனே எந்த வசனம் வருதோ அந்த வசனம் தான் அன்னைக்கு சோத்திரம் அவனுக்கு. அப்படித்தானே நம்ம அப்படித்தானே படிக்கிறோம். இன்னைக்கு புதுசாக ஒரு வேலைக்கு போக போகிறோம். அந்த ஓனர் எப்படி இருப்பாரோ, மேனேஜர் எப்படி இருப்பாரோன்னு யோசிச்சுக்கிட்டு பைபிளை திறந்தோம்னா, ரெவலேஷனை, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அது இப்பொழுது இல்லை. அவனே எதையோ யோசிச்சுட்டு தான் படிக்கிறான். பார்த்தீங்கன்னா நீ கண்ட மிருகம் அப்படின்னு இருக்கும். அது இந்த ரெவலேஷன் புக்கு அதுக்கு ஒத்து வராது பாருங்க. இவங்க தேடுற அந்த அந்த ஜோசியத்துக்கு அது ஒத்து வராது. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிறதே வாக்கு தத்துவத்துக்கு தான். அப்படித்தானே?
பைபிள்னு ஒன்று திறந்துட்டா ஞாயிற்றுக்கிழமை செய்தின்னு ஒன்று வந்தாலே கர்த்தர் பேசிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா நீ வாழாகாமல் தலையாவேன்னா கர்த்தர் பேசிட்டார். நீ தலையாகாமல் வாழாவேன்னா பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசியிருக்கிறார் கர்த்தர். அந்த பிரதருக்கு இன்னைக்கு நல்லா பேசினாருமா, ஏன்னா திட்டிருக்கிறார் ஆண்டவர். திட்டினா அவனுக்கு, நல்லா பண்ணா நமக்கு. நம்ம அப்படி ஒரு முடிவோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் பைபிள் படிக்கிறவங்க, அப்படி தானே? ஆக்சுவலாக ரெவலேஷன் புக்கு அப்படிலாம் இல்லை, சரியா? இந்த சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட போய் சொன்னேன் முதல்ல ஊழியத்துக்கு வரும்போது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டார். நான் ரெவலேஷன் புக்கில் வந்து டீச்சிங் எடுக்க போகிறேன் ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறேன். ஐயோ அப்படின்னாரு. அப்படியே ஷாக் ஆகி கேட்டார். நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ ஷாக் ஆகிறீங்கன்னு? அது ஒரு மோசமான புக் ஆச்சு என்ன. ரெவலேஷன் புக்குக்கு ஒரு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க, மோசமான புக்கு. ஆனால் பைபிள் வந்து அதுக்கு பேர் வச்சிருக்கிறது விசேஷம்னு. அந்த புக்குக்கு பேர் என்னது, விசேஷம். ஏதோ ஸ்பெஷல் இருக்கு அதில், அது ஸ்பெஷாலிட்டி. ஆனால் இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு மோசமான புக்கு. என்ன காரணம்னா, இவன் பைபிள் படிக்கிற, நாமெல்லாம் பைபிள் படிக்கிற காரணமே ஒரு ஆசீர்வாதமாக படிக்கிறோம். அதில் இருக்கிற ஒரே வாக்குத்தத்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இதை தவிர வேற ஒன்றுமே அதில் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அதில் வேற ஒருத்தர் கேலண்டர் அடிச்சிருந்தார், புதுசாக இருந்துச்சு, நான் பார்த்தேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறேன். அது ஏற்கனவே திறந்தா இருக்குது, அவர் வேற திருப்பி திறந்துருக்கிறார், டபுள் ஓப்பன். வாக்குத்தத்தம் அப்படி. நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு ரெவலேஷன் புக்ல இருந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நான் என்ன விரும்புறேன் அப்படின்னா, நான் போற சபைகளுக்குலாம் என்ன விரும்புறேன்னா, ரெவலேஷன் புக் ஒரு மோசமான புக்கும் இல்லை, ஒரு ஹார்டான புக்கும் இல்லை, படிக்கக்கூடாத புக்கும் இல்லை, படிச்சா புரியாத புக்கும் இல்லை. அது ரொம்ப ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லை, கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவான் வீட்டில், கணக்கு டீச்சர் ஒழுங்காகவே பாடம் நடத்த மாட்டேங்குது அப்படிம்பான். ஏன்டா ஃபெயில் ஆகிட்டா, ஏன் மார்க் கம்மியாக இருக்குன்னா, அந்த டீச்சர் ஒழுங்காகவே பாடம் நடத்தலம்பா. ஆனால் அதே கிளாஸில் 100 எடுக்கிறவனு இருக்கான் இல்லையா? என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதில் கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படிக்கிறவனுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், ஃபார்முலா படிக்காதவனுக்கு மேக்ஸ் எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரெவலேஷனுக்குன்னு கொஞ்சம் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிருச்சுன்னா 22 அதிகாரமும் ரொம்ப ஈஸி, குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதை நீங்கள் படிக்க யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் as well as மோர் ரெவலேஷன் ஃப்ரம் த ப்ராஃபசிஸ். ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அதில் நம்முடைய இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து உலகத்தினுடைய எண்டு வரைக்கும் உள்ள மொத்த காரியங்களும் அந்த 22 அதிகாரத்துக்குள்ள இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 804 வசனம் தான் இருக்கும். அவ்வளவுக்குள்ளேயும் ஆண்டவர் வந்து எல்லாமே பொக்கிஷம், ஒவ்வொரு வசனமும் ஒரு பொக்கிஷம், அதுக்குள்ள ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நான் என்ன விரும்புறேன்னா, இந்த திருச்சபைக்கு, நம்ம சர்ச்சுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ரெவலேஷன் புக்கை படிக்கிற ஃபார்முலாவை படிக்க போறோம். அட் த சேம் டைம் அது எப்படி என் டைமாக இருக்கிறது என்கிறதான சில இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ரெவலேஷன் புக்கை படிக்கிறதான ஃபார்முலாவை, அதோட விதத்தை நம்ம படிக்க போறோம். அப்புறம் எம்டி ஜெகன் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன தேவைப்படாது, எம்டி ஜெகன் தேவைப்பட மாட்டாரு. நீங்களே புக்கு படிக்கலாம், ரெவலேஷனை படிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே கிடைக்கும். அதைத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆதார வசனமா வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம். ஏன் அதை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற ஒரு கரண்ட் மேட்டர், நம்ம காலத்துல இந்த 2014, 15 இந்த 2000 நடக்கிற ஒரு சம்பவம் அந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுல என்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இன்னும் ஒரு விஷயம், அந்த வசனம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்ல வருது, ஒரு 7 தலையோட 10 கொம்போட ஒரு விகாரமான தோற்றத்தோட ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருது. இப்படி வருமா, வர வாய்ப்பு இருக்குதான்னா நிச்சயமாக வர வாய்ப்பே இல்லை. 7 தலையோட 10 கொம்போட ஒரு மிருகம் வரத்துக்கு உலகத்துல அப்படி ஒரு மிருகமே கிடையாது, வரவே வராது. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, உங்க சீடியெல்லாம் பார்க்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பேப்பர்லையும் இன்டர்நெட்லையும் வாட்ச் பண்ணுவாராம், எங்கேயாவது 7 தலை 10 கொம்போட ஒரு மிருகம் வருதான்னு. அவர் ஒருவேளை அப்படி வெயிட் பண்ணியிருந்தாருன்னா கடைசி வரைக்கும் வராது. ஏன் சொல்றதுன்னு கேட்டா, அப்படி ஒரு விகாரமான மிருகம் உலகத்துல இல்லை. ஆண்டவர் இந்த ரெவலேஷன் புக்கை எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, அது ப்ராஃபஸியாவும் இருக்கு, தரிசனமாகவும் இருக்கும், தீர்க்கமாகவும் இருக்கும், தரிசனமாகவும் இருக்கும். தீர்க்க தரிசனம் ரெண்டுமே அதுல இருக்கும். அந்த ஒரு வித்தியாசமான முறையை தான் கையாண்டிருக்கிறார் ஆண்டவர். இப்ப நாம அந்த மிருகம் என்றால் என்ன, இந்த 7 தலைகள் என்றால் என்ன, 10 கொம்புகள், ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வசனத்தை மட்டும் பார்ப்போம். அது எதை பத்தி சொல்லுது, அது எப்படி நம்ம காலத்தில் நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு 1ஆம் நாள் கூட்டத்தில் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 13:1 பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன்.
சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறதுனா என்ன அர்த்தம்? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நீங்க இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இங்க உட்காந்து கேட்கும்போது அப்படி நல்லா புரியுற மாதிரியே இருக்கும். அது புரியுதா? வசனத்தை உட்காந்து கேட்கும்போது புரியுற மாதிரியே இருக்கும். இந்த டோரை விட்டு வெளியே போகும்போது ஒண்ணுமே புரியாது. அதான் வெளிப்படுத்துற விசேஷோட ஸ்பெஷாலிட்டி. நான் சொல்றது புரியுதா? இங்க உட்காந்து கேட்கும்போது நல்லா புரியுற மாதிரியே இருக்கும், தெளிவா இருக்க மாதிரி இருக்கும். டோரை தாண்டிட்டீங்க ஒண்ணுமே புரியாது. அதனால எழுதிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கவனிங்க, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 7:23. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம். ஒரு மிருகம் என்பது எதை குறிக்கிறது? ஹலோ, எல்லாம் என்ன பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, சொல்லாம நடத்துற பிரசங்க இருந்தா பரவாயில்ல. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன். நான் கேட்டா நீங்க என்ன செய்யணும்? ரைட். ஒரு மிருகம் என்பது எதை குறிக்கிறது? இப்ப நீங்க கேட்கலாம், நீ பாட்டு வெளிப்படுத்துற விசேஷம் தானியேல் புஸ்தகத்துல போயிட்டு நீங்க பாட்டு திடீர்னு மிருகத்தை ராஜ்யம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். 7:3 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. அப்ப இங்கேயும் மிருகம் எங்க இருந்து வருது? சமுத்திரத்துல இருந்து வருது. 13:1 எங்க இருந்து வருது? சமுத்திரத்துல இருந்து வருது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ப்ராபசிஸ்ல ஒரு வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். உதாரணமா அது வர்ற இடம் பாருங்க, ரொம்ப முக்கியம். சமுத்திரத்துல இருந்து வருதா 13:1? அதே 13:11 பாருங்களேன், வெளிப்படுத்தல. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். இது எங்க இருந்து வருது? பூமியிலிருந்து. 17:8 வாசித்தீங்கன்னா, பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டேன் இருக்கும். வெளிப்படுத்தல் 17:8 பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வரும். 12:3 வெளிப்படுத்தல் 12:3 வாசித்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு மிருகம் வரும். மொத்தமே 4 மிருகம் தான் வெளிப்படுத்துற விசேஷத்துல. 4 இடத்துல இருந்து வரும். 1 பாதாளத்திலிருந்து, 1 வானத்திலிருந்து, 1 பூமியிலிருந்து, 1 சமுத்திரத்திலிருந்து. இன்னைக்கு நாம பார்க்கறது சமுத்திரத்திலிருந்து வர மிருகத்தை பத்தி மட்டும்தான் பார்க்கிறோம். சரியா? கவனிங்க. அப்ப 7ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 3வது வசனத்துல வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் எங்கிருந்து எழுப்பி வந்தன? சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வந்தன. அப்ப அந்த 23ஆம் வசனத்துக்கு பதில் தருது. அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது? ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யம், ஒரு டைனாசிட்டி. நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு எம்பையர், எது வேணா வச்சுக்கலாம். ஒரு பேரரசு ஒன்று எழுப்பி வருகிறது, ஒரு ராஜ்யம் எழுப்பி வருகிறது. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மிருகம் என்றால் மிருகம் அல்ல, ஒரு கவர்மெண்ட். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அதான், இதுதான் ஃபார்முலா. இதுதான் ரெவலேஷனுடைய ஃபார்முலா. ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? உதாரணமா நம்ம ஊர்ல பின்கோடு இருக்குல்ல, எல்லாமே இந்தியாக்காரங்க தானே. இந்தியாவில் பின்கோடு ஒன்று இருக்கா, போஸ்டல் பின்கோடு. அந்த போஸ்டல் பின்கோட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 6564 அப்படின்னு வரும். 6னா என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுன்னு அர்த்தம். அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு 6க்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு. பின்கோடு ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நம்பருக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி ரெவலேஷன்ல ஒவ்வொரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க அசியூம் பண்ணக்கூடாது, இதுவா இருக்கலாமோ அதுவா இருக்கலாமோ. நீங்க இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபின்லாண்டன்ல ஆரம்பிச்சு ஒபாமா வரைக்கும் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஃபின்லாண்டன் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கும். பாத்தீங்கன்னா அவர் செஞ்சே போயிட்டாரு நடுவில். அப்புறம் ஒபாமாவையும் சொல்லுவாங்க, போப்பையும் சொல்லுவாங்க, எல்லாரையும் சொல்லுவாங்க. அவங்களாம் அசியூம் பண்றது இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோ. அதுல விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஆணுன்னு தெளிவா இருக்கும், அவன் தெளிவா இருக்கும். இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஹிலாரி கிளின்டனே ஆன்டி கிரைஸ்ட் கேட்டிருப்பாங்க. தெளிவா ஆணுன்னு இருக்கும். ஒரு பெண்ணையும் என்ன செய்யறாங்க, ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, கம்பல்சரி ஆன்டி கிரைஸ்ட் ஆண் தானா, பெண்ணா இருக்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்டாரு. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம், யாரும் கோச்சிக்காதீங்க, தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். நான் சொன்னேன், இல்ல வசனத்துல ஆணும் தான் இருக்கு, அவன் வருவான் அப்படின்னு தான் இருக்குது, ஏன் உங்களுக்கு இந்த டவுட்னு கேட்டேன். இல்ல அந்த குவாலிட்டி எல்லாமே என் ஒய்ஃபுக்கு இருக்கு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது. அதாவது தமிழ்நாட்டில் சொன்னது, இங்க இல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் நிறைய இருக்கு.
இவரா இருப்பாரோ அவரா இருப்போம். நான் சொல்லுவேன், எதுவுமே அசியம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது பைபிள்ல இன்னொரு இடத்துல இருக்கும். நீங்களா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் ஃபார்முலா. கவனிச்சு கொள்ளுங்க. 13:1 சொல்லுகிறது, பின்பு கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம். அப்படின்னா மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறது. அடுத்து அதுக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலை. வெளிப்படுத்தல் 17:9 வாசிங்க. ரெவலேஷன் 17:9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள். ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளா? 7 தலைங்கிறது எதை குறிக்குது? ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதல்ல ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைனா என்னன்னா, அந்த 18வது வசனம் சொல்லுது, ஸ்திரீ என்பது ஒரு சிட்டி. அப்படிதானே இருக்கு. 17:18 என்ன சொல்லுது? நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற கிரேட் சிட்டி. 7 மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற சிட்டி. அதுதான் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த ராஜ்யத்துக்கு தலையாக இருக்கிறது. மிருகத்துக்கு என்னவா இருக்குது? தலையா இருக்குது. எது? ஒரு 7 மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற சிட்டி. எது 7 மலைக்கு மேல இருக்கிற சிட்டின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலகத்துல ஒரே ஒரு சிட்டி தான் 7 மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கும். அதோட அமைப்பு 7 மலைக்கு மேல இருக்கும். என்ன சிட்டி நினைக்கிறீங்க? ரோம் சிட்டி. ரோம் சிட்டியோட அமைப்பு நீங்க ஜியோகிராபிக்கல் அமைப்பை பார்த்தீங்கன்னா 7 மலைக்கு மேலதான் இருக்கும். குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின். இதான் அந்த 7 மலையோட பேர். இப்ப நாமெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரே, மவுண்ட் ஆலிவ், ஜயன் இப்படி பேர் வைக்கிறோம்ல, மலைகளுக்கு பேர் இருக்குல்ல. ரோமன் கேத்தலிக்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வச்சிருக்கிற பேர்லாம் சீலியன், எஸ்குயிலின், பேலண்டின் இருக்கும். பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. அவங்களுக்கு புனித குன்றுகள் 7ம்பாங்க. சேக்ரெட் பிளேசஸ் 7 ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 ஹில்ஸ்ன்னு வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது 7 மலைக்கு மேல இருக்கிற நகரம் தான் தலையாக இருக்கிறது. 7 ஹில்ஸ், 7 ஹெட்ஸ், 7 மலை நகரம். 13:1 வந்துருங்களேன். அங்க என்ன சொல்லுது? ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன், அதற்கு ரோம் நகரம் தலைமையாக இருக்கிறது. அதற்கு எத்தனை தலை இருக்கிறது? 7 தலை. 7 தலை என்றால் 7 மலை அதற்கு தலையாக இருக்கிறது. 7 மலைனா ரோம். புரியுதா? அடுத்து எத்தனை கொம்பு இருக்குது? 10 கொம்புகள். 10 கொம்புங்கிறது எதை குறிக்கிறது? வாசிங்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்பாடு 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 கிங்ஸ். 10 பேர் இருப்பார்கள். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும் போது 13:1 எப்படி இருந்துச்சு? பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்தில் ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. பார்க்கும்போது ஒரு விகாரமான தோற்றத்தோட, ஒரு வித்தியாசமா ஏதோ ஒன்று இருக்குது, ஒண்ணுமே புரியலையேன்னு இருக்கும். இப்ப அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 13:1 திருப்பி வாசிங்க. நின்றேன், ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன், அதற்கு ரோம் நகரம் தலைமையாகவும் 10 ராஜாக்களும் அதோடு இருந்தார்கள். இதுதான் அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன். இதுக்கு பேரு பைபிள் கோட். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பைபிள் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு இடத்துல பைபிள்லயே இருக்கும். யூ டோன்ட் வாண்ட் டு அஸ்யூம். நீங்க எந்த ஒரு கமெண்ட்ரியும் படிக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். எப்படி இருக்கும், இது அப்படி இருக்கு, ஒண்ணுமே நினைக்க வேண்டாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படியே எங்க இருக்கும்? பைபிள். அந்த கடற்கரை மணல்ல நிக்கிறாருல்ல, அதுக்கும் ஒரு பைபிள் கோட் இருக்கு. கடற்கரை மணலுங்கிறது எதை குறிக்குதுன்னா புறஜாதியாரை குறிக்கும். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, ஈசாக்கு, இஸ்மவேல்னு. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 15:5 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று. கடற்கரை மண்ணில இல்லையே, இல்லதானே? ஒரு வானத்து நட்சத்திரம் தானே இருக்கு. ஆமாவா? 22:17 வாசிங்க. 22:17. ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணி. இங்க என்ன வந்துருச்சு?
15ல வெறும் வானக நட்சத்திரம் தான் இருக்கு. ஆனா இங்க என்ன வந்துருச்சு? கடற்கரை மணல் வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 15ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை பத்தி பேசுவார், 16ஆம் அதிகாரத்துல ஆகார் உள்ளே வருவாங்க, 17ஆம் அதிகாரத்துல இஸ்மவேல் பிறப்பாரு, 22ஆம் அதிகாரத்துல 2 சந்ததி ஆயிடுச்சு. ஒன்று வானத்துக்குரிய சந்ததி, இன்னொன்னு பூமிக்குரிய சந்ததி. ஒன்று வானத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த கடற்கரை மணலுங்கிறது பூமிக்குரிய சந்ததியை பத்தி சொல்லப்பட்டிருக்க வார்த்தை. கடற்கரை எந்த இடத்துல நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னாலும் வானத்தின் நட்சத்திரம்ங்கிறது இஸ்ரவேலை குறிக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கடற்கரை மணலை பத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுவாரு. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஓசியா 1:10 சொல்லுவார். இங்க கடற்கரை மணலுங்கிறது எதை குறிக்குதுன்னா வருகைக்கு பின்னால் திருச்சபை. இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்கு வந்திருக்கிறோமே, உங்களை நீங்க ஆண்டவர் சபைக்குள்ள கூட்டி சேர்த்திருக்கிறாரு. என்ன காரணத்துக்கு நீங்க நானும் இங்க சபைக்கு வந்திருக்கிறது? என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம்? ஒருவேளை இந்த மீட்டிங்க்கு உங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்திருப்பீங்க. பொதுவா உங்களை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார். ஏன் சபையில உண்டாக்குறாரு? ஏன் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறாரு? என்ன ரீசன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இயேசு மீண்டும் திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ட்ரெடிஷனல் பேஸ்லாம் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கேட்டு பாருங்களேன், நீங்க ஏன் சர்ச்சுக்கு வரீங்கன்னு. இன்னைக்கு பாஸ்டர் போவாட்டி நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஏன் நீங்க வரல அப்படின்னு. பேசாம அவருக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக பேசாம நீங்க வந்து உட்காந்துட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ், நீங்க ஏன் சபைக்கு வரீங்க? எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அங்க போனதான் கல்யாணம் ஆகும்னு. கொஞ்சம் வயசானவங்களை கேட்டு பாருங்களேன், நீங்க ஏன் சபைக்கு வரீங்கன்னு. அங்க போனதான் கல்றக்கு இடம் கிடைக்கும்பாங்க. இது அந்த மாதிரி இடம்லாம் இல்ல. மேட்ரிமோனியல் செக்ஷனுக்குலாம் இங்க வழி இல்ல. இந்த அந்த மாதிரி இடம் இல்லை. இது என்ன இடம் கேட்டீங்கன்னா இயேசு தான் ரத்தம் சிந்தி மீட்ட ஆத்துமாக்களை திரும்பி வந்து கொண்டு போகிற வரைக்கும் பூமியில அவர்களை பத்திரமாய் பாதுகாக்கிற இடம் தான் திருச்சபை. அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை இங்க வச்சிருக்கிறார். அப்ப இங்க வச்சிருக்கிற ஆண்டவர் இங்க வச்சு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா அங்கே போகிற வரைக்கும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி உங்களை என்னை எடுத்துட்டு போன பிறகு இந்த பூமியில கைவிடப்பட்டவர்கள் ஒரு குரூப் இருக்கு, பூமிக்குரிய சந்ததி. கைவிடப்பட்டவர்கள் அவர்கள் தான் கடற்கரை மணல். அவர்கள் மத்தியிலே கடைசி காலத்திலே தீர்க்கதரிசி நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்களை நோக்கி ஒரு ராஜ்யம் வரப்போகிறது, ஒரு அரசாங்கம் வரப்போகிறது. அந்த அரசாங்கத்துக்கு தலைமையாக ரோம் நகரம் இருக்க போகிறது. அந்த அரசாங்கத்திலே 10 ராஜாக்கள் இருக்க போகிறார்கள். இவர்கள் தான் உலகத்தை கடைசி காலத்திலே ஆளுகை செய்ய போகிறார்கள். அந்த அரசாங்கம் என்ன பண்ணும், அந்த அரசாங்கத்துல எப்படி இருக்கும், அந்த அரசாங்கத்தினுடைய முத்திரை என்ன, அந்த அரசாங்கத்தினுடைய பெயர் என்ன, அது எல்லாமே அந்த 13ஆம் அதிகாரத்துல 18 வசனத்துக்குள்ள இருக்கும். இதுதான் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. 17ஆம் அதிகாரத்திலயும் ஒரு மிருகம் இருக்கு, அங்கேயும் ஒரு ஆளை பத்தி இருக்கு, அங்கேயும் அந்த ஆள் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான், அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு. 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ இருக்கு, அந்த ஸ்திரீ யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கை அமைய போகுது, அது அங்கே இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். அது எப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பாக 100% அப்படியே 100% எப்படி நிறைவேறி இருக்குதுன்னு பார்க்க போறோம். நான் எதுக்காக இதை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் நம்மை மீட்கும்படி வரப்போகிறார். இயேசு திரும்பி வரப்போறார். இந்த இன்ஃபர்மேஷன், இந்த செய்தி வந்து உங்களுக்கு காதுல கேட்டு கேட்டு இப்ப அது வந்து நம்ப முடியாத செய்தி ஆயிடுச்சு. எது? இயேசு திரும்பி வருவாருங்கிறது. வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் ஆயிட்டோம் இல்லையா? நம்ம ஆண்டவரே வந்து ஒருவேளை அலாரம் வச்சு கூப்பிட்டா கூட வர அளவுக்கு நம்ம ரெடியா இல்லை. போயிட்டு வாங்க அடுத்த வாரம் பார்க்கலான்ற அளவுக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா we are very busy. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப பிஸி ஆயிட்டதுனால இயேசுடைய வருகைக்கு நம்ம யாருமே இன்னைக்கு என்ன செய்யல, அது ஒரு செய்தியாகவே இல்லை. அதனாலதான் சீசர்கள் மத்திய 24:3 கேட்பாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்பான். எதுக்குன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடையாளத்தை சொல்லிருங்க. அது அது நடக்கும்போது நாங்க என்ன ஆயிடுவோம், ப்ரிப்பேர் ஆயிடுவோம். இதெல்லாம் நடக்குது, இயேசு என்ன செய்ய போறாரு, வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. உலகத்தாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தாருக்கு இயேசு வரதை பத்தி அக்கறையுமே கிடையாது, அது அவசியம் இல்லை அவர்களுக்கு. இந்த செய்தி, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாருக்காக? திருச்சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்காக. ஆனால் இன்னைக்கு திருச்சபை இதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. இந்த திருச்சபை என்ன செய்யல, அதுக்கான அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, திருச்சபைக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறார். இதை ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு, ஒரு பாடம் மாதிரி வச்சு, ஒரு செய்தியை செலக்ட் பண்ணி இப்படி ஒரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு என்ன காரணம் கேட்டா, இயேசு திரும்பி வரப்போகிறபடினாலே அவர் சொல்ல எல்லா காரியங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு மீடியா டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இன்னைக்கு நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்துட்டோம். இன்னைக்கு இங்க இருந்து நிலாவுக்கு போறாங்க, நிலால இருந்து இங்க வராங்க, எல்லாம் நடக்குது. அப்ப இந்த காலத்துல போய் இயேசு திரும்பி வர போறாருன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க,
இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அவர் சொன்னபடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது அவர் வருவேன் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் கடைசி காலத்துல வருமா, அந்த கவர்மெண்ட்டுக்கு ரோம் தலைமையாக இருக்குமா, அந்த கவர்மெண்ட்ல 10 பேர் இருப்பாங்களாம். இவர்கள் தான் ஆளுகை செய்ய போகிறார்கள். அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவர் வருவார். அவர் தான் அந்த தலைவர், அந்த கவர்மெண்டோட தலைவர். அவனைத்தான் வேதம் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 2:18 அவனுக்கு ஆன்டி கிரைஸ்ட் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்று இருக்கும். இவன் வரப்போகிறான். இவன் இந்த உலகத்தை 7 years 7 வருஷம் அரசாள போகிறான், உபத்திரவப்படுத்த போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 10 பேர் இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு முன்பதாகவே வழியை ஆயத்தம் பண்ணுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாசிங்கள் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது வசனத்தை வாசிங்கள். 17:12. அதாவது யோவான் காலத்துல அவர்கள் என்ன செய்யல, ராஜ்யம் பெறவில்லை. 13வது வசனம் வாசிங்க. இந்த 10 பேர் ஒரே யோசனை உள்ளவர்கள். தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் ஒருத்தர் கையில ஒப்படைக்க போறாங்க. ஒரு மனுஷன் கையில என்ன செய்ய போறாங்க, ஒப்படைக்க போறாங்க. இந்த 10 பேர் முன்னாடி வருவாங்க, வல்லமை அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போறாங்க, ஒருத்தர் கையில ஒப்படைக்க போறாங்க. எப்படி இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் பூமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி, வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது இயேசு வந்தார், அவர் கையில ஒப்படைக்கிறார் எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த 10 பேர் அந்த சர்வாதிகாரி, கடைசியாய் ஆள போகிற சர்வாதிகாரிக்கு முன்பதாக வழி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி வைக்கும் பொழுது அவன் வெளிப்படுவான், அவன் கையில ஒப்படைப்பார்கள். இதுல உங்களுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட், ஏன் நம்ம இந்த செய்தியை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வாதிகாரி கையில ஒப்படைக்கிறாங்கல்ல, ஒப்படைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு வருவார்னு வசனம் சொல்லுது. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு அவர் மேலே போவார். ஏன்னா இந்த சர்வாதிகாரியுடைய ஆட்சி பூமி முழுவதும் மிக கொடுமை வாய்ந்ததாக இருக்கும். லைக் ஹிட்லரை விட மோசமான, அதை விட மோசமான ஒரு சர்வாதிகாரி திடீரென்று எழும்புவார். யாருமே எதிர்பார்க்காத காலத்துல திடீர்னு ஹிட்லர் எழும்பி ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். 1936 வந்தாரு. 43க்குள்ள 60 லட்சம் பேர், உங்க கணக்குல சொன்னா 6 மில்லியன் ஜூஸ் அவர் என்ன பண்ணாரு, கொலை பண்ணாரு. இப்படி ஒருத்தர் எழும்புவார்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சடனா எழும்பினாரு, 6 மில்லியன் ஜூஸை கொலை பண்ணாரு. சடனா அவருடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆளுகை பண்ணார். அதே மாதிரி திடீர்னு ஒரு டிக்டேட்டர் வர போறான் பூமிக்கு, 7 இயர்ஸ் ஆளுகை செய்ய போறான். வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் அவன் கொடுமைப்படுத்த போகிறான். அப்படி ஒரு ஆன்டி கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு இயக்கம் ஒன்று உருவாகிடுச்சு. இப்ப வேர்ல்டு ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரான ஒரு இயக்கம் ஒன்று என்ன செய்யுது, வேர்ல்டு ஃபுல்லா உருவாகிடுச்சு. அது இந்தியாவா இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், ஏன் அமெரிக்காவா இருக்கட்டும், இங்கேயுமே ஆன்டி கிறிஸ்டியானிட்டி உருவாகிட்டு இருக்கு. மேபி இட்ஸ் a கிறிஸ்டியன் கண்ட்ரி, ஆனால் பைபிளுக்கு விரோதமான காரியங்கள் அதிகமாக என்ன செய்யுது, உருவாகி கொண்டே இருக்கிறது. சாட்டனிக் சர்ச்சில் ஆரம்பிச்சு பைபிளை ஒமிட் பண்ற வரைக்கும் இங்க எல்லாமே என்ன செய்யுது, ஆன்டி கிறிஸ்டியானிட்டி இது உருவாகிட்டே இருக்கு. இது மிடில் ஈஸ்ட்லயும் வந்துருச்சு, இந்தியாலையும் வந்துருச்சு, ஸ்ரீலங்காலையும் வந்துருச்சு, மலேசியாலையும் வந்துருச்சு. ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஒரு ஆன்டி கிறிஸ்டியானிட்டி ஒன்று உருவாகுது. இதுக்கு தலைவராக ஒருத்தன் வரப்போகிறான். வேர்ல்டு வைட் ஒரு ஆன்டி கிறிஸ்டியன் இயக்கம் ஒன்று உருவாகி அதுக்கு தலைவராக அவன் ஆள போகிறான். அந்த தலைவன் வருவதற்கு முன்பதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்து கொண்டிருக்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆன்டி கிரைஸ்டுடைய காரியங்கள் எந்த காலத்துல, பவுல் காலத்துல இருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்போ சபை நீக்கப்படுமோ அப்பொழுது அவன் வெளிப்படுவான். இந்த 10 பேர் நமக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம், இவர்கள் எப்பொழுது பூமிக்கு வருகிறார்களோ, எப்ப இந்த 10 பேர் பூமிக்கு வழியெல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில ஒப்படைப்பாங்களோ, அந்த ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி திருச்சபை மேலே போகும். இதுதான் வசனம் சொல்லுது. தெளிவா இன்னொரு வசனமும் சொல்லுது, இந்த 10 பேர் காலத்துலதான் இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வருவார்னு இருக்கு. இதை பத்தி நான் உங்களுக்கு கடைசியா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த 10 பேர் யார், இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், யார் அந்த 10 கிங்ஸ், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய சுபாவங்கள் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் 13:1 இருக்கு. இவங்களை பத்தின விஷயங்கள் தான் 13ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிங்டம், அந்த 10 பேருடைய கிங்டத்துல தலைவராக வரக்கூடியவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். யார் இந்த 10 பேர், இவங்க எப்போ உருவானாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய பூர்வீகமே இருக்குது. more than 4000 இயர்ஸா இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா அது இப்ப நம்ம காலத்துல தான் வெளியரங்கமா வந்திருக்குது.
ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது. இப்படி ஒரு கான்செப்ட் அங்க இருக்கு பாருங்க. இது 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். கவனிங்க, இந்த சம்பவம் படிச்சிருக்கிறீங்களா பைபிள்ல? நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அந்த நேபுகாத் நேச்சார் அது படிக்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நேபுகாத் நேச்சார் வந்து தேவனை அறியாத ஒரு மனுஷன். சரியா? ஆண்டவரே அவருக்கு யாருன்னு தெரியாது. தெரியாத மனுஷன் ஒரு கேள்வி கேட்டு தூங்க போறாரு. எனக்கு பின்னாடி என்னுடைய கவர்மெண்ட் என்னவா மாறும், எனக்கு பின்னாடி என்னுடைய ராஜ்யம் எப்படி முடியும்னு யோசிச்சுட்டு படுக்கிறாரு. அவரு அப்படி யோசிச்சுட்டு படுக்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட என்ன பண்றாரு? அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். நான் சொல்றது புரியுதா? ஒரு புறஜாதி ராஜா, தேவனை அறியாத மனுஷன் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் தானே. இன்னைக்கு நீங்களாம் கேள்வி கேட்ட ஆண்டவர் பதில் சொல்றாரா இல்லையா? எத்தனை பேர் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு? நான் ஜோம் பண்ணிட்டு படுத்து ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாருன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு வேலைக்கு போகலாமா போவேணாமா, என் பிள்ளைக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, நான் இந்த காரியத்தை செய்யலாமா, ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குல்ல. இது என்ன காரணம்? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசவே மாட்டாரு பாருங்க. பாத்துருக்கீங்களா? நேபுகாத் நேச்சார்ட்ட பேசுறாரு, நம்ம கிட்ட பேச மாட்டாரு பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? நேபுகாத் நேச்சார் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவன் ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டான். அவன் யாருக்கும் போன் பண்ணி கேட்கவே இல்லை பாருங்க தேவ சித்தம் என்னன்னு. அதனாலதான் கர்த்தர் அவங்கிட்ட பேசினார். ஆண்டவர் எப்பவுமே இந்த மீடியேட்டர்கிட்ட பேசுறதே இல்லை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நாமெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு டவர் இல்ல பவர், ரெண்டு வச்சிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு கடைசி கால கிறிஸ்தவமே ரெண்டா பிரிஞ்சிருக்குது. ஒன்னு பவர், இன்னொன்னு டவர். ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுன்னா உடனே ஏதாவது ஒரு டவருக்கு போன் அடிக்கிறோம், நாங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு. இல்லைன்னா பவர், யாராவது பவர் உள்ள ஊழியக்காரன் பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆளாளுக்கு இந்த நியாயாதிபதிகள் இருக்குதுல்ல, நீ எனக்கு ஊழியக்காரனாயிரு, நான் உனக்கு ஒரு வஸ்திரத்தை தருவேன், உனக்கு வெள்ளி பணத்தை தருவேன்ற மாதிரி ஆளுக்கு ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. உடனே ஒரு போனு, பிரதர் இப்படி செய்யலாமா, என் பொண்ணுக்கு நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், பண்ணலாமா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு அவரை கேட்கணும்? நான் கேட்கறது புரியுதா? நீங்க தான் ஆண்டவர்கிட்ட போகணும். இன்னைக்கு கடைசி காலம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரிபடி ஹேவ் a servant of God. ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன், அவர்கிட்ட ஒரு டவுட், அவர்கிட்ட போயிட்டு ஒரு கிளாரிபிகேஷன், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. யாருக்கிட்டையும் போவாதீங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வெளியே இருந்ததுனால ஆண்டவருக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உள்ள உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எந்த ஒரு கேள்விக்கு நீங்க தான் போய் ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கணும். உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் என்ன வரணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் வேர்ல்டு பாருங்களேன், எல்லாமே உடனே உடனே நடக்கணும். புரியுதா? முந்தியெல்லாம் நம்ம ஊர்ல வந்து தோசை சுடணும், இட்லி சுடணும், என்ன பண்ணுவாங்க? சாயங்காலமே ஊற வச்சு, அரிசியை ஊற வச்சு, உளுந்த ஊற வச்சு, அப்புறம் ஒரு 6 மணி போல அதை ஆட்டி எடுத்து வச்சு, அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து ஆட்டணும்ல. இப்போ அப்படி இல்லை பாருங்களேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் வேர்ல்ட்ல இருக்கோம், வெரி அர்ஜென்ட், வெரி பிஸி நம்ம எல்லாரும். அதனால மாவெல்லாம் அரைச்சே விற்கிறான் பாருங்க. எடுத்து ஊத்துனா போதும், சப்பாத்தி எல்லாம் சுட்டு ரெடி பண்ணி வைக்கிறான், எடுத்து அடுப்புல போட்டு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்டா ஸ்பிரிச்சுவல் லைஃப், உடனே உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துடணும். அதாவது ஆண்டவர் எப்படி இருக்கணும்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்தோடனே என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இல்ல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி நீங்க அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்குறீங்க. இப்ப ஆண்டவருக்கு அந்த இன்ஸ்டன்டே கிடையாது தெரியுமா? ஏவாளுக்கு காயினை பெறத்துக்கு 9 மாசம்னா இன்னைக்கு இருக்கிற ஏவாளுக்கும் காயினை பெறத்துக்கு 9 மாசம் தான். நான் சொல்றது புரியுதா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி காயினை பெறத்துக்கு 9 மாசம் கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, இன்னைக்கு இருக்கிற அம்மா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எத்தனை மாசம் தான்? 9 மாசம் தான். இல்ல நாங்க அமெரிக்கால ரொம்ப பிஸி, வேலை ரொம்ப பிஸி, அதனால அந்த அம்மாவுக்கு 9 மாசம் தூக்கிட்டு சுமக்க டைம் இல்ல, ஒரு 2.5 மாசத்துக்கு முடிச்சிடலாமான்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? நோ இன்ஸ்டன்ட், யூ மஸ்ட் வெயிட். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தான் பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஊழியக்காரனுக்கு லெட்டர் எழுதாதீங்க, எவனுக்கும் போன் பண்ணாதீங்க. முதல்ல அந்த பழக்கத்தை பார்த்துங்க. நீங்க தான் ஊழியக்காரனை கெடுக்கிறது. சும்மா இருக்க ஊழியக்காரனுக்கு போனை பண்ணி
பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, அவர் என்ன சொல்றது உங்களுக்கு? ஒரு அம்மா அப்படிதான் எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. ஃபோன் பண்ணி பிரதர் இப்போ நீங்க எனக்கு ஜோம் பண்ணி ஒன்று சொல்லணும் அப்படின்னுச்சு. நான் ஜோம் பண்ணாமையே சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுச்சு. உங்களை ஜோம் பண்ண சொல்றாருன்னு சொன்னேன். நீங்க ஜோம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட பதில் வாங்கணும். நீங்க ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க, அந்த ஊழியக்காரனை நீங்க தான் கெடுக்கிறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கடைசி காலம் ரொம்ப திருச்சபைகள் கெட்டு போறதுக்கு, விசுவாசிகள் கெட்டு போறதுக்கு இதுதான் காரணம். ஒரு ஊழியக்காரனை பிடிச்சிக்கிட்டு பைபிளை படிக்கிறதுல, வசனத்தை படிக்கிறதுல ஜாப் பண்றது கிடையாது. ஏதாவது ஒரு தேவை வந்த உடனே ஒரு போன் அடிக்கிறதா, அதை இன்ஸ்டன்ட் இந்த கஸ்டமர் கேர் மாதிரி வச்சிருக்கிறீங்க. ரெவலேஷனுக்கு பிரதர் எம்டி ஜெகனை அமுக்கவும், தேவ சித்தம் அறிவதற்கு அகஸ்டின் ஜெபகுமாரை அழுத்தவும், கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு ஏஞ்சல் டிவியை அழுத்தவும், இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க. உடனே உடனே போன பண்றது, அங்கங்க போன பண்றது. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். அது தப்பு. இன்னைக்கு திருச்சபை கெட்டு போறதுக்கு அதுதான் காரணம். தேவ சமூகத்துல போய் நீங்க பதில் வாங்குறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்திருக்கிறதுக்கு வாங்க. நோ இன்ஸ்டன்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்க காத்திருந்து ஆண்டவர்கிட்ட பதில் வாங்குறது தான் கரெக்ட். பவருக்கும் போக கூடாது, டவருக்கும் போக கூடாது. எந்த டவர்கிட்டையும் போக கூடாது, எந்த பவர்கிட்டையும் போக கூடாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் இன்ஸ்டன்டா எல்லாம் அரைச்சு விற்கிறான் மாவு. இப்ப வாங்குறவன் எவன்லாம் கணக்கே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாவு தான். இங்கே ஒரு சகோதரி உண்டு, மிகுந்த துக்கத்தோடு கூட வந்திருக்கிறார். எந்த சகோதரி துக்கம் இல்லாம வந்திருக்கு? எது துக்கம் இல்லாம வருது உடனே? ஏன்னா நம்ம தான் கையில கட்சி போட வரும். ஒரு சகோதரி துக்கத்தோடு கூட வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பார் என்று. வேற என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீங்க வேற என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? இல்லை, கர்த்தர் உன் கண்ணீரை கர்த்தர் கண்களிலே குத்தி அனுப்புவார். அப்படியே இருக்கு. தயவு செய்து சொல்றேன், விசுவாசிகள் தேவனோடு கூட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துங்க. இதுதான் சபைக்கு முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது உங்களை. ஜஸ்ட் இட்ஸ் an இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு மாறும். சபையோடைய மிக முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் உண்டாக்குற நோக்கம் என்ன தெரியுமா? உங்களோடு கூட அவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். சபைக்கு பேர், அதுக்கு தான் பேர் மணவாட்டின்னு பேர். அந்த மணவாளன் மணவாட்டியோடு கூட என்ன விரும்புகிறார்? ஒரு தொடர்பை விரும்புகிறார். நாம என்ன செய்யறோம்? கூடுமான வரைக்கும் தேவனை விட்டு தூரம் போக பார்க்கிறோம். நமக்கும் தேவனுக்கு நடுவுல ஒரு என்ன செய்யறோம்? ஒரு ஆளை கொண்டு வர முயற்சி பண்றோம். யோசிச்சு பாருங்களேன், மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, கணவன்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போயிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அந்த பொருளை கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்லைன்னா கணவருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்றாரு, உங்க பிள்ளைங்கள் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கேட்கறாங்க, நீ யாரியா? இல்ல சொல்லி அனுப்பிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இன்னைக்கு மீடியேட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். நேபுகாத் நேச்சாருங்கிற ஒரு புறஜாதி ராஜா கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் சொல்வாரானால், நீங்கள் கேட்கிற கேள்விக்கும் நான் கேட்கிற கேள்விக்கும் கர்த்தர் பதில் சொல்ல வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை பேரும் பதில் பெற்றுக்கொள்ள முடியும். தயவு செய்து தேவ சமூகத்துக்கு நீங்கள் போங்கள். இனி யாரையும் நாடாதிருங்கள், யாருக்கும் போன் பண்ணாதீங்க. மீறி போன் பண்ணீங்கன்னா எப்படியோ போங்க, அவ்வளவுதான். இது ஆண்டவர் சொல்றது ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கவனிங்க, நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடுகள்ல கடைசியா பாத்தீங்கன்னா அந்த 10 விரல்கள் இருக்கு பாருங்க, இதான் லாஸ்ட் கிங்டம். ஒவ்வொரு கிங்டமா வருது. கடைசி கிங்டம் மேல தலை, அப்புறம் கைகள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி, அப்புறம் வந்து வெங்கலம், அப்புறம் இரும்பு. இது கரெக்டா பாத்தீங்கன்னா பாபிலோனியன் டைனாசிட்டி, அதுக்கு அடுத்து மேடோ பெர்ஷியா டைனாசிட்டி, அதுக்கு அடுத்து கிரீக் டைனாசிட்டி அலெக்சாண்டர் தலைமையில வந்துச்சு, அதுக்கப்புறம் ரோம் டைனாசிட்டி இயேசு காலத்துல வந்துச்சு. இந்த கடைசியா வர வேண்டிய 10 நாடுகள், 10 விரல்கள், இந்த டைனாசிட்டி வரணும். இதான் ஆண்டவர் சொன்னார். இந்த டைனாசிட்டியோடைய காலத்துல தான் ஒரு கல்லு வந்து அது மேல போதுது பாதத்துல. இதுதான் இயேசுவோடைய கிங்டம். அப்ப இந்த 10 விரல்கள் காலத்துல தான் இயேசு வரப்போகிறார். அவருடைய காலங்கள் நடைபெற போகிறது. இதற்கு வசன ஆதாரமும் இருக்கிறது. இந்த 10 பேர் யார், எங்கே இருக்கிறார்கள், என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷார்ட்டாக, மிக வேகமாக இருக்கிற குறுகிய காலத்துல நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, 1951ஆம் ஆண்டு ஒரு ஃபார்மேஷன் ஒன்று நடந்துச்சு பூமியில. இந்த ஃபார்மேஷனுக்கு பேரு யூரோப்பியன் யூனியன் பேரு. கவனிங்க, இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபார்மேஷன் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் காரணம், ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும். செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் காரணம், ஜெர்மனியும் போலாண்டும். அப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன டிசைட் பண்ணாரு? யூரோப்புக்குள்ள ஒரு சண்டை ஒன்று ஆரம்பிச்சா அது என்னவா மாறிடுது? வேர்ல்டு வாரா மாறிடுது. இனிமேட்டு யூரோப்புக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒரு சண்டை வரக்கூடாது. ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு ஃப்ரெண்ட்லி அப்பியரன்ஸ் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி
அவர் என்ன பண்ணார், ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த இயக்கத்துக்கு பேரு யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டின்னு பேரு, EEC அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆரம்பிக்கும் போது 1949ல 6 நாடுகளா இருந்துச்சு, 50ல 9 நாடுகளா மாறுச்சு, 51ல 10 நாடுகளா மாறுச்சு. 10 நாடா மாறின உடனே இந்த யூரோப்பியன் கமிட்டியில என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த 10 நாடுகள் நோ மோர் எக்ஸ்டென்ஷன், இந்த 10 நாடுகளோட சரி, 10 நாடுகள் தான் மெம்பர்ஸ். இதுக்கப்புறம் யாராவது எங்களோட ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணி கொள்ளலாம், ஆனால் வீட்டோ பவர், முழு அதிகாரமும் இந்த 10 நாடுகளுக்கு தான். மற்ற சேர்றவங்க எல்லாருமே இந்த 10 நாடுகள் சொல்றதான் கேட்கணும். அவங்க எங்களோட ஜாயின் பண்ணி கொள்ளலாம், லா சட்டம் எல்லாம் ஒண்ணுதான், ஆனால் அதிகார மையம் வீட்டோ பவர் யார்கிட்ட இருக்கும், இந்த 10 நாடுகள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு இருந்த பைபிள் ஸ்காலர்ஸ் போய் வின்ஸ்டன் சர்ச்சில் டைரக்டா கேட்டிருக்கிறாங்க. பைபிள்ல 13 சாப்டர்ல ரெவலேஷன்ல 10 ராஜாக்கள் வருவாங்கன்னு இருக்குது, நீங்க தான் அந்த கடைசியா வந்திருக்கிற 10 பேரா அப்படின்னு கேட்டபோது வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாரு, இல்ல நாங்க இனிமேட்டு சண்டை வரக்கூடாதுன்னு ஜாயின் பண்ணிருக்கிற, நல்ல எண்ணத்தோட ஜாயின் பண்ணிருக்கிற ஒரு இயக்கம். நீங்க எங்களை அந்த மாதிரி தப்பா நினைக்காதீங்க, நாங்க அந்த உலகத்தை அழிக்கிறவங்கலாம் கிடையாது, எங்க கிட்ட ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார். ஆனா நடந்தது என்னன்னா, 2000வது வருஷம் ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை 100% அவர் நிறைவேற்றினார்கள். யாரு? இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு. 2000வது வருஷம் 2000 ஜனவரி 1 என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 17-13 என்ன இருக்கு பாருங்க, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இருக்குது அந்த இடத்துல, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். கரெக்டா இவங்க பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2000வது வருஷம் ஜனவரி 1ல, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூரோ அப்படின்னு ஒரு கரன்சி ஒன்று உருவாக்குனாங்க. இந்த யூரோங்கிற கரன்சி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட் கரன்சி, ஒரு நார்மல் கரன்சி, அவ்வளவுதான். ஆனால் இதுக்கு பின்னாடி வெளிப்படுத்தல் 17-13 100% நிறைவேறுச்சு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியால ருபீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்தியாவுக்கு பக்கத்துல ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தான், அதாவது ராமநாதபுரத்துல இருந்து அந்த தலைமன்னாருக்கு ஒரு 16 மைல் தான், கடல் மைல்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனா ஃபிளைட்ல போனா ஒரு 3/4 மணி நேரத்துல போயிடலாம். ஆனால் இந்தியாவோட ஸ்ரீலங்கா கரன்சி பாதி தான், ரொம்ப டவுன்ல இருக்கு. ஆனா இந்தியன் மணி ஸ்ரீலங்கா கூட என்ன செய்யாது, வேலை செய்யாது. யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு ஸ்ரீலங்கன் மணி. என்னதான் நாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் மணியை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, அங்க செலவு பண்ண முடியாது. அமெரிக்கன் டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வேர்ல்ட்லயே நம்பர் 1. ஆனா இந்த அமெரிக்கன் டாலரை கொண்டு போயிட்டு நம்ம ஊர் டீ கடையில போயிட்டு டீ குடிச்சிட்டு அமெரிக்கன் டாலர் எடுத்து கொடுக்க முடியாது. யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு இந்தியன் மணி. ஆனால் இந்த யூரோப்புக்குள்ள 28 நாடுகள் இருக்கு. 28 நாட்டுக்கும் தனித்தனி பணம் இருந்துச்சு. பிரான்ஸுக்கு பிராங்க் இருந்துச்சு, இத்தாலிக்கு ரூஃபல் இருந்துச்சு, ஜெர்மனிக்கு மார்க் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஆனா ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2000வது வருஷம் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு காமன் மணி கொண்டு வந்தாங்க. அந்த மணி தான் யூரோ. இந்த யூரோவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த யூரோ கையில இருந்துச்சுன்னா யூ கேன் டிராவல் டு ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நார்வே, அந்த யூரோப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நீங்க டிராவல் பண்ணலாம். நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண தேவையில்ல. யூ கேன் கேரி த யூரோ ஃபார் ஆல் ஓவர் யூரோப். மொத்தத்துக்கும் காமனா ஒரே மணி. இவர்கள் அத்தனை பேரும் திடீரென்று ஏற்படுத்தினார்கள், சடனாக. அடுத்து இந்த 28 நாட்டுக்கும் விசாவே கிடையாது. சொல்ல புரியுதா? யூரோப்பியன் நாட்டுக்குள்ள நீங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். அந்த யூரோப் சிட்டிசன்ஸ் ஒரு விசா வாங்க தேவையில்ல, ஈவன் பார்டர் கிராசிங்ல ஸ்டாம்பிங் கூட வாங்க தேவையில்ல. யூ கேன் டிராவல், நீங்க வேற எங்க வேணா யார் வேணாலும் போகலாம் இறங்கி. ஆனா ஒருவேளை நாம போறோம், வெளியூர்காரங்க வெளிநாட்டுக்காரங்க போனோம்னா நம்ம ஒரு விசா வாங்கினா போதும். அதுக்கு பேரு ஷெங்கன் விசான்னு பேரு. அதை ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் டிராவல் ஆல் ஓவர் த யூரோப். அதாவது இவங்க பவுண்டரி எல்லாம் எடுத்துட்டு ஒரே பவுண்டரி, இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஒரே பவுண்டரி. அதே மாதிரி இவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மிலிட்ரி. அந்த மிலிட்ரிக்கு பேரு பீஸ் மிலிட்ரின்னு பேரு. அத்தனை நாட்டுக்கும் ஒரே கோர்ட், ஒரே ஒரு கோர்ட் தான். இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க கோர்ட்ல, பெங்களூர்ல அதுக்கு வேற ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பெங்களூர்ல வேற தீர்ப்பு கொடுப்பாங்க, சரிட்டு சுப்ரீம் கோர்ட் போனா அங்க வேற தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை விட பெரிய கொடுமை ஒன்று இருக்குது. பாத்துருக்கீங்களா? இந்த 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும், கார் 2 இல்ல ஒரு 2 வீலர் 2 ஆக்சிடென்ட் ஆன உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போன உடனே போலீஸ்காரன் கேட்கிற முதல் கேள்வி எங்க நடந்துச்சுன்னு பாப்பல. இந்த ஸ்ட்ரீட்ல, அது எங்க பார்டர்ல வராது,
அது இன்னொரு பார்டர்ல வருது, நீங்க அந்த ஸ்டேஷன் போங்க, அது என்னவோ பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லுவாரு. பார்த்திருக்கீங்களா? ஆனா இந்த 28 நாட்டுக்குள்ளேயும் ஒரே போலீஸ். ஒருத்தன் இத்தாலியில தப்பு செஞ்சுட்டு ஸ்பெயினுக்கு ஓடிட்டாரு. ஓடின உடனே இத்தாலி கோர்ட்ல தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு 6 months. அதை ஸ்பெயின்ல நிறைவேற்றினாங்க. அந்த ஆளை பிடிச்சி ஸ்பெயின் ஜெயில வச்சாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே பவுண்டரி, ஒரே போலீஸ், ஒரே மிலிட்டரி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரே விசா, ஒரே கரன்சி. வேதம் சொல்லுகிறது 10 பேர் ஒரே யோசனை உள்ளவர்கள் வருவார்கள் கடைசி காலத்துல. இன்னைக்கு அந்த 10 பேர் இன்னைக்கு வேர்ல்டு வைட், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுடைய அமெரிக்க டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மதிப்பை என்ன செய்யுது, இழந்துகிட்டே இருக்குது, டவுன் ஆகிட்டே இருக்கு. இப்ப இந்த அமெரிக்கன் டாலருக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு கரன்சியை கொண்டு வராங்க. 1930 வரைக்கும் இங்கிலாந்துடைய பவுண்ட் தான் வேர்ல்டோடைய காமன் மணி. 1931ல தான் அமெரிக்கன் டாலர் காமன் மணியா கொண்டு வந்தாங்க. 2001 வரைக்கும் இது இருந்துச்சு. 2001ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கு? அதாவது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்ன ஆச்சு? அது 9/11 கீழே விழுந்துச்சா? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும், வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a terrorist attack, அப்படிதானே? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வேர்ல்டுக்கு ஒரு ரீசன் இருக்கும், பைபிளுக்கு ஒரு ரீசன் இருக்கும். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் 4ஆம் அதிகாரத்தில் தானியேல்ல கர்த்தர் சொல்வாரு, அதன் கிளைகளை எல்லாம் விட்டு அடிமாற மாத்திரம் இருக்கட்டும் பார். அதே மாதிரி அமெரிக்காவுடைய கரன்சியை கர்த்தர் கீழே தள்ளினார். அமெரிக்காவுடைய மிலிட்டரியை கர்த்தர் கீழே தள்ளினார். அமெரிக்காவுடைய பவர், 2 பவர், அமெரிக்காவுடைய சின்ன கழுகு, அது 2 உயரமா பறக்கிறதுக்கு 2 சட்டை தேவை. அந்த 2 சட்டை தான் பணபலம், படைபலம். 2த்தையும் ஒரே நாளிலே கர்த்தர் கீழே தள்ளினார். இன்னைக்கு அமெரிக்கன் டாலருக்கு ஆல்டர்னேட்டா இன்னொரு பணத்தை கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு வேர்ல்டு வைட் அதற்கான சர்வைவ் நடக்குது. சர்வைவ்ல அத்தனை பேரும் ஆல்டர்னேட்டா செலக்ட் பண்ணிருக்கிற ஒரே கரன்சி யூரோ தான். ஜெர்மனி, சைனால இருந்து, ரஷ்யால இருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு ஆல்டர்னேட் கரன்சியா எங்களுக்கு அமெரிக்கன் டாலருக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் கரன்சி கொடுங்க அப்படின்னு அத்தனை பேரும் செலக்ட் பண்ணிருக்கிறது யூரோவை தான். இந்த சீ மேன்னு சொல்லுவாங்க, கப்பல்ல வேலை செய்யறவங்க. இவங்க 6 மாசம் கப்பல்ல இருப்பாங்க, 6 மாசம் ஷோர்ல இருப்பாங்க. இந்த 6 மாசம் அவங்க கப்பல்ல இருக்கும்போது அங்கங்க ஹார்பர்ல இறங்கி தேவையான பொருள்லாம் வாங்குவாங்க. அப்ப இவங்களுக்கு சம்பளம் எதுல கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா டாலர்ல தான் கொடுப்பாங்க. என்னன்னா எல்லா நாட்டிலையும் அது என்ன ஆகணும், அவங்களுக்கு செல்லுபடி ஆகணும். ஆனா இப்போ 2013ல இருந்து இந்த சீமேன் எல்லாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அமெரிக்கன் டாலர் வேண்டாம். காரணம், கொடுக்கும்போது ஒரு வேல்யூல இருக்கு, நாங்க இறங்கி வாங்கும்போது வேற வேல்யூக்கு மாறிடுது. திடீர்னு டவுன் ஆயிடுது, திடீர்னு ஏறுது. அதனால எங்களுக்கு அது வேண்டாம், கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கரன்சி கொடுங்கன்னு. ஸோ வேர்ல்டு வைட் சீமன் அசோசியேஷன்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க இன்டர்நெட்ல. நீங்களே அதுக்கு ஒரு மாற்றா செலக்ட் பண்ணுங்க. சைனாவுடைய இதை வச்சாங்க, எல்லாத்தையும் வச்சாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணது அமெரிக்கன் டாலருக்கு பதிலாக யூரோவை தான் செலக்ட் பண்ணினார்கள். யூரோ உருவானதே 2000 ஜனவரி 1 தான் உருவாச்சு. இன்னைக்கு வேர்ல்டோடைய கரன்சி யூரோவுடைய கையில போய்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்துல வல்லமை, அதிகாரம் முழுவதும் யூரோப்பியன் யூனியன், யூரோவுக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி 10 நாடுகள் கூட்டமைப்பு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறது. எப்படி எரேமியா சொல்வாரு, நேபுகாத்நேச்சார் வரப்போறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திடீரென்று ஒரு நாள் யார் வந்தது, நேபுகாத்நேச்சார் வந்தார். அங்க இருந்த ராஜாக்களா நினைச்சாங்களாம் எருசலேம்ல, அப்படிலாம் நேபுகாத்நேச்சார் இங்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு. கடைசியில யார் வந்தது, நேபுகாத்நேச்சார் வந்தார். அதே மாதிரி இந்த பவுண்டுக்கு பதிலாக திடீரென்று ஒரு நாள் அமெரிக்கன் டாலர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு அமெரிக்கன் டாலருக்கு பதிலாக யூரோ அனௌன்ஸ் பண்ண போகிறது. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே 10 ராஜாக்களுடைய கூட்டமைப்பு தான் உலகத்தின் ராஜ்யத்தை பிடிக்கும். இன்னைக்கு அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான் அந்த 10 நாடுகள். இவங்களுக்கு பேரு யூரோப்பியன் யூனியன்லயே இந்த 10 நாடுகளுக்கு மட்டும் பேரு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு. இவங்க தான் வீட்டோ பவர் உள்ளவங்க, WEU அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெர்மனி, ஸ்பெயின், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, இவங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுல 2 நாடுகள் தான் இப்போ பிரச்சனையா இருக்குது. அதனாலதான் இவங்க இன்னும் ஆளுகைக்கு வராம இருக்கிறாங்க. எந்த நாடுனா, ஒன்னு சுவிட்சர்லாந்து இதுல சேர்றதுக்கு எல்லாம் சொல்லியாச்சு, இன்னும் அவங்கள வந்து 100% சேர்த்துக்கல. இன்னொன்னு இங்கிலாந்துல என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய பவுண்ட் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பவுண்ட் வந்து ரொம்ப ட்ரெடிஷன், மோர் தென் 1000 இயர்ஸா இருக்குது. அதனால அவங்க அதை விட்டு கொடுக்க யோசிக்கிறாங்க. மற்றபடி மற்ற 9 நாடுகளும் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டது. இந்த வருகைக்கு இவர்கள் இன்னும் வெளியே ஆளுகை பெறாமல் இருப்பதற்கு தடையா இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, இங்கிலாந்து மட்டும்தான். எப்ப இங்கிலாந்தோடைய பவுண்ட் மாறுகிறதோ, அது யூரோவை அக்செப்ட் பண்ணி கொள்கிறதோ, இன்னைக்கு முந்தா நேத்து உங்க ஊர் நியூஸ் பேப்பர்ல நான் பார்த்தேன், யூரோவுடைய பவுண்டை நாம ஏற்றுக்கொள்கிற நேரம் வந்துருச்சு, யூரோவை ஏற்றுக்கொள்ள நேரம் வந்துருச்சுன்னு
இங்கிலாந்துல ஒரு சர்வே நடக்குது, இப்போ நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். அதாவது இங்கிலாந்துலயும் இந்த யூரோவுடைய ஆதிக்கம் உள்ளே வர தொடங்கி விட்டது. இங்கிலாந்து மற்ற எல்லா விஷயத்திலையும் மாறிடுச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. இன்னைக்கு யூரோல இருக்கிற இன்னொரு நாடு தான் இங்கிலாந்து. ஆனால் அவங்க யூரோவை மட்டும், இந்த கரன்சியை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவர்களுடைய ஆளுகை உலகம் முழுவதும் தொடங்கும். எப்படி 1931ல அமெரிக்கா வெளியே வந்துச்சோ அதே மாதிரி இவங்க வெளியே வர போறாங்க. கர்த்தர் சொன்னபடி கடைசி 10 நாடுகள் கூட்டமைப்பு இப்பொழுது உலகம் முழுவதும் ஆளுகைக்கு தயாராக இருக்கிறது. அடுத்த சாம்ராஜ்யம், நெக்ஸ்ட் டைனாசிட்டி ரெடியாக இருக்கிறது. ஒவ்வொரு டைனாசிட்டியா மாறிக்கிட்டே வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா மாறுச்சு நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது. அதே மாதிரி இப்ப அமெரிக்கால இருந்து யூரோப்புக்கு மாறப்போது. இந்த யூரோப்புடைய ஆளுகை இன்னைக்கு 10 நாடுகள் கூட்டமைப்பு கையில் தான் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்துல சொல்லப்பட்ட அந்த 10 நாடுகள் இவர்கள் வந்து விட்டார்கள். இது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் நான் வேகமாக சொல்லிவிட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இவர்களை பத்தி இன்னும் சில அடையாளங்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி நம்முடைய காலத்துல 100% நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா இவர்களை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது, அங்கே ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான், அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு 17:3 இருக்கு. கவனிங்க, ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு சின்னம் இருக்குது, ஒரு நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ உங்களுக்கு கழுகு இருக்குது, இந்தியாவுக்கு 4 முக சிங்கம் இருக்கு, ஸ்ரீலங்காவுக்கு வாலேந்திய சிங்கம் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு நாட்டுக்கு ஒரு எம்பளம் ஒன்று வச்சிருப்பாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு எம்பளம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. பைபிள் சொல்றது கடைசி காலத்துல தீர்க்கதரிசி பார்க்கும்போது இந்த நாடுகளை பத்தி பார்க்கும்போது அங்க என்ன போட்டிருக்கு, ஒரு ஸ்திரீ மிருகத்து மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்க்கிறார். 6ஆவது வசனத்துல அவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீயை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படிங்கிறார். இதோட ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்துக்கு நம்ம இப்ப போல, ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்துக்கு போனா தனியா ஒரு மணி நேரம் செய்திக்கு நம்ம போகணும். அந்த ஸ்திரீ யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஏன்னா 5ஆவது வசனத்துல பாருங்க பாபிலோன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பாபிலோனுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம அங்க போகல. ஆனால் இந்த 17:3 நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படி நிறைவேறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியதான ஒரு டாக்டரேட் பண்ணதான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இதுல ரிசர்ச் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்னை கூப்பிட்டு ஒரு தடவை கேட்டாங்க, உங்களுடைய சிடிஸ் ரிசர்ச் எல்லாம் பார்த்தோம், அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறீங்க, இப்போ இவங்கள பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது, அப்போ எங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது, நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா ஒரு நாள் சடனா இறந்துட்டாங்க வியாதியில. அந்த அம்மா இறந்த பிறகு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு வெளியே, ஆனா பட் அவங்களுக்கு கொடுக்க முடியல. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த 17:3 பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். இப்ப யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு எம்பளம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன எம்பளம்னு கேட்டீங்கன்னா, எங்க யூரோப்பியன் யூனியனுக்கு போனீங்கன்னாலும் இந்த ஒரு எம்பளம் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் யூரோப்பியன் யூனியனை அடையாளப்படுத்தக்கூடிய சின்னம். என்ன சின்னம் கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிற சின்னம் தான் இருக்கும். வேர்ல்டு வைட் யூரோப்பியன் யூனியனை குறிக்கிற எல்லா இடத்திலும் இப்படி ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து யூரோப்பியன் யூனியனுடைய மந்த்லி மேகசின், இது அவங்கள பத்தின டைம்ஸ் மேகசின், இது அவங்களுடைய யூரோ காயின்ஸ், இங்க இருக்கிறது எல்லாமே யூரோ காயின், இது போன் கார்டு, காலிங் கார்டு, இது அவங்களுடைய ஸ்டாம்ப், இது அவங்களுடைய பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கிற ஸ்டாச்சு. இது பாருங்க ஸ்டாஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸ்டாஸ்பர்க்ங்கிறது இன்னைக்கு யூரோப்ல யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸுக்கும் பெல்ஜியத்துக்கும் பார்டர்ல ஃப்ரான்டியர்ல இருக்கும். ஸ்டாஸ்பர்க்ங்கிறது ஒரு சின்ன சிட்டி. ஆனால் இதுதான் யூரோப்பியன் யூனியன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்த ஹெட் குவார்ட்டர்ஸாக உலகத்துல இன்னைக்கு எப்படி அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசி இருக்கு, அந்த மாதிரி அடுத்த வேர்ல்டோடைய மிக முக்கியமான இடம் தான் இந்த ஸ்டாஸ்பர்க். இந்த ஸ்டாஸ்பர்க் நீங்க போனீங்கன்னா, அதை டிராவல் பண்ணீங்கன்னா, ஸ்டாஸ்பர்க்குள்ள ரெவலேஷனுடைய 17ஆம் அதிகாரம் நிறைவேறுதல் நிறைய பார்க்கலாம். நீங்க எக்கச்சக்கமான விஷயம். ஒரு முறை அங்க போன போது நான் அங்க இருந்த பாஸ்டரை கேட்டுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஸ்டாஸ்பர்க் கூட்டிட்டு போங்க, நாங்க இதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு. நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க தான் போனேன். ஆனால் ஸ்டாஸ்பர்க்கை சுத்தி ரவுண்ட் அடிக்கும் போது அது உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், கடைசி காலத்துக்குரிய நிறைய காரியங்கள் அங்கே இருந்தது. அதுல ஒண்ணு நீங்க இது பாக்குறீங்க, இது ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதான இன்ஃபர்மேஷன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்லிமெண்டோட வாசல்ல இருக்கும். இந்த ஒரு ஸ்டாச்சு மட்டும் தான் பெருசாக இருக்கும், மிச்சம் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்துல ஒரு சின்ன போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா, அந்த தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல
வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தன இருக்குது இல்ல, இருக்கா? 7:3 2வது வசனம் வாசிங்க. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல். நல்லா கவனிங்க, 3ஆம் வசனத்துல கவர்மெண்ட் எழுப்பி வருது, ஒரு கவர்மெண்ட் எழுப்பி வருது. எழுப்பி வரதுக்கு முன்னாடி 2வது வசனம் சொல்லுது ஒரு காற்று அடித்ததுன்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு? ஒரு காற்று அடிச்ச உடனே 3ஆம் வசனத்துல என்ன வருது? ஒரு சாம்ராஜ்யம் எழுப்பி வருகிறது. இது பைபிள் கோட் அங்க கொடுத்துருக்கு. பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிற 17:3 சொல்ற இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது இருக்கும். இங்க பாருங்க, இப்படி ஒரு இது அது பக்கத்துல இருக்கிறதான ஒரு கல்வெட்டு. இது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இது நான் எடுத்த போட்டோ. நான் இன்னைக்கு நைட்ல எல்லாத்தையும் ஃபுல்லா போட்டோ எடுத்தோம். போட்டோ எடுத்துட்டு நான் வந்துட்டு இது ஒவ்வொரு ஸ்லைடா வச்சு ஃபுல்லத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கல்வெட்டு நான் எடுத்த போட்டோல, இது நைட்ல எடுத்த போட்டோல பர்டிகுலரா ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, a wind from Europe. ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று வீச போகிறது. கரெக்டா பைபிள்ல இருக்கு. ஒரு சாம்ராஜ்யம் வரதுக்கு முன்னாடி ஒரு காற்று வீசும். அங்க இருக்குதானே 17:3 தானியேல் 7:3 பாத்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வரதுக்கு முன்னாடி 2வது வசனத்துல ஒரு காற்று வீசியது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா a wind from Europe, ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று வீச போகிறது. அடுத்த சாம்ராஜ்யம் வரப்போகுதுங்கிறதுக்கான குறிப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. பர்டிகுலரா அப்படியே பைபிளுடைய ப்ராபசி 100% இந்த ஸ்டாஸ்பர்க்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். அந்த 17:3 அதுலயும் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிருகத்தினுடைய பின்பகுதியை பாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா 10 ஸ்டைப்ஸ் தான் இருக்கும். இது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இத பைபிளோட ஓரியன்டா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த பாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு இதை காட்டின உடனே அவருக்கு பயங்கர ஷாக். அவர் சொல்றாரு, நாங்க இந்த ஏரியாக்குள்ள தான் இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் இன்னும் தெரியாமே இருக்குது. நமக்கு நடக்கிற இன்னும் திருச்சபைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் பைபிள் ப்ராபசிஸ் இன்னும் யாருக்கு தெரியல? தெரிய வேண்டிய திருச்சபைக்கே தெரியவில்லை. இதெல்லாம் கொடுக்கப்பட்டது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்ல. இது முழுக்க கர்த்தர் கொடுத்தது யாருக்காக? நமக்காக, சபைக்காக. சபை வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் கடைசி காலத்துல நாமெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிருவோம். நல்லா தெரியும் நாம வேலைக்கு போறதுலயும் சம்பாதிக்கிறதுலயும் நாம எதிர்காலத்தை பில்ட் பண்றதுலயும் ரொம்ப பிஸி ஆயிருவோம்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது எல்லாத்தை விட முக்கியம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வேலை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அவர் வர வரைக்கும் வேலை செய்யறதுக்கு. குடும்பத்தை கொடுத்தது எதுக்கு? அவர் வர வரைக்கும் குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம என்ன பண்றோம் தெரியுமா? வேலையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு அவர் வரதையும் விட்டுட்டோம். நீங்க அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க. கரெக்டா 10 ஸ்டைப்ஸ் இருக்கும். நான் இந்த மெசேஜை மலேசியாவில் எடுத்த போது ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், நான் யூரோப் முழுவதும் டிராவல் பண்ணியிருக்கிறேன். எல்லா யூரோப்பியன் யூனியனுடைய அந்த பார்லிமெண்ட் பில்டிங்க்கு முன்னாடியும் இப்படி ஒரு சிலை இருக்கும்னாரு. அப்புறம் தான் பார்த்தோம் இன்னொரு நாட்டிலையும் யூரோப்பியன் யூனியன் பில்டிங்க்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். எந்த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியும் போனீங்கனாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிற சிலை ஒன்று இருக்கும். இது அவங்களுடைய 2 யூரோ அவங்களுடைய காயின்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற அந்த காரியம் தான் பதிக்கப்பட்டிருக்கும். இது யூரோப் முழுவதும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆல் ஓவர் த யூரோப். ஏன் யூரோப்புக்கும் ஸ்திரீக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் கரெக்டா மிருகத்தின் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க? அதுக்கு ரீசனே அங்க இருக்காது. எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் இருக்காது. ஏதோ அவருடைய எம்பளம், அவ்வளவுதான். நம்ம ஊர்ல ராஜாக்கள் குதிரை மேல உட்காந்துருப்பாங்க பாருங்க. சில இடத்துல குதிரை மேல உட்காந்துருப்பாங்க, சில இடத்துல கீழே நிற்பாங்க. ஆனா இதுல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேதம் சொன்னபடி 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நம் கண்களுக்கு முன்பாக 100% ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வேர்ல்டு எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? உலகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேர்ல்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. 13ஆம் அதிகாரத்துடைய ப்ராபசி வேர்ல்டு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. சர்ச் எங்க இருக்கு? வேர்ல்டு ஆளுகை செய்யறதுக்கு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் வேர்ல்டு வந்துருச்சு. சபை எங்க இருக்கு? இன்னும் சர்ச் எங்க தெரியுமா இருக்குது? 3ஆம் அதிகாரத்திலே இருக்குது.
இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு கூட, வசனம் தெரியுமா தெரியாதா? அந்த வசனம் தான் நல்லா தெரியுமே. அவனோடு கூட போஜனம் பண்ண இருப்பேன். என்னைக்கு ஆண்டவர் வருவாரு, என்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்ப சாப்பிடலாம், எப்ப தூங்கலாம். சபை இன்னும் அங்கே தான் இருக்கு. இன்னைக்கு சபை ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கு. சபைக்கு இவ்வளவு சம்பவம் நடந்தது இன்னும் பாதி சபைக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவரையும் இப்ப நாம உங்களுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் செலவு பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க, சர்ச் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புறாங்க. இவ்வளோ ஒரு ஆளை வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் போகாம இருக்குது. ஆனா ஆண்டவரும் இன்டர்நெட்லையும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா சபை எங்க இருக்குது? இன்னும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கு. எங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்? யாரு ஒரு வீடு இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு 2 வீடு கொடுப்பார். ஒரு கார் இருந்தால் ஆண்டவர் 2 கார் கொடுப்பார். 2 வீடு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு 2 வீடு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நைட்டு 12 மணிக்கு மேல அலாரம் வச்சு எழுந்திரிச்சு இன்னொரு வீட்டுல போய் தூங்குவீங்களா? கர்த்தர் எனக்கு 2 வீடு கொடுத்திருக்கிறார், ஆனபடினாலே நன்றாங்க. சரி, கார் கொடுத்தா ஆண்டவர் ஒரு காருக்கு 2 கார் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பாதி தூரம் போயிட்டு காரில் எடுத்துட்டு இன்னொரு காரில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போவீங்களா? கொடுக்குற ஆசீர்வாதம் இன்னும் ஆண்டவர் கொடுக்கணும். எவன் ஆசீர்வாதம் ஆரம்பிச்சாலும் உடனே அங்க ஓடிடுறீங்க. உடனே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க, உடனே அங்க ஒரு போனை பண்ணிடுறீங்க. பிளஸ்ஸிங். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அது என்ன தேவையோ அதான். எக்ஸஸா வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வருகை வரும்போது மொத்தமா விட்டுட்டு தான் போகணும். ரொம்ப இருந்துச்சுன்னா விட்டுட்டு போறது கஷ்டமாகும், தெரியுமா உங்களுக்கு? லோத்து மனைவி திரும்பி பார்த்து காரணம் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆள் பிரச்சனையே இல்லாம சோதனைக்கு வெளியே போய் உட்காந்துட்டாப்ல. கல்யாணம் பண்ற 2-3 வீட்டுல இருக்குது. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது? மருமக வேற ரெடியா இருக்கிறான். இப்ப கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் எங்க இருக்குது? வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்கு. பின்ன அந்த அம்மா எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா சீட்டு போட்டு சிறுக சேர்த்து இருக்கும் போல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கும் போல. திடீர்னு பார்த்தா இவன் தூதர் ஒருத்த வந்து எல்லாத்தையும் விட்டு கிளம்புனா அந்த அம்மா எப்படி கிளம்பும்? கல்யாண பொருள்லாம் உள்ள இருக்குப்பா, நீ கிளம்பு. ஐயோ எல்லாம் போச்சே, 10 வருஷமா ஜுவல்லர்ஸ்ல போட்ட நகை சிறுக சேர்த்தது மாசம் 500-1000 ரூபாய் கட்டி சேர்த்ததெல்லாம் மொத்தம் ஒரே நாள்ல போச்சு. அப்படித்தான் நடக்க போகுது. ஒரு நாள் வரும், எக்காலம் தொனிக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே கிளம்புங்கன்னு போறாரு ஆண்டவர். அப்ப பாதி பேர் திரும்பி பார்க்க போறான் பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டா எதையும் கொண்டு மேல போக முடியாதா? ஒன்னும் வராது, மொத்தம் வராது. ஏன்னா இப்ப புதுசா வேற ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பரலோகத்துல ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வீடு கட்டினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்மால இங்க இருந்து எல்லாத்தையும் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் அதை கட்டிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சொப்பனத்திலே பார்த்தேன், ஜல்லி செங்கல் எல்லாம் மேலே போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை கேட்டேன், இது என்ன ஆண்டவரே? நான் உனக்கு அங்க வீடு கட்டுகிறேன். வீடு கூட அங்கேயே செங்கல்ல தான் இருக்கு, கோல்டில் இல்லையாமா. எதுக்கு சொல்றது தெரியுமா? இன்னைக்கு பரலோகத்தையும் உங்களுக்கு எப்படி திருப்பிட்டாங்க? உலக பிரகாரமாய் திருப்பி விட்டார்கள். உலக பிரகாரமா நமக்கு ஒரு ஆசை இருக்குதுல்ல, அதையும் பரலோகமா மாத்திட்டாங்க. உங்க பரலோகமே இப்ப வீடு தான். இப்ப பரலோகமே இப்ப எப்படி இருக்கு? தங்கத்துல வீடு, வெள்ளியில வீடு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, தங்கத்துல வரிசையாக வீடு இருக்கிறது, நடுவுல ஒரே ஒரு ஓலையில ஒரு வீடு இருந்துதான். பரலோகத்துல ஓலையில இருக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, இது என்ன ஆண்டவரே, ஒரே ஒரு ஓலை இருக்கிறது, உன் ஊழியத்திற்கு எவன் குறைவாய் கொடுத்தானோ அவனுடைய வீடு அப்படித்தான் இருக்கும் என்று அவரிடத்துல சொல்றான். இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குற இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு தான் நீங்களும் செவி சாய்க்கிறீர்கள். நன்றா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு தடவை நீங்க என்ன கூப்பிடுறீங்க கூப்பிடல அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் சத்தியம், எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமானது அல்ல. எல்லாம் இங்கே அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்தார். அனுபவிங்கள். வரும்போது எல்லாத்தையும் விட்டு விட்டு தான் மேலே போக போகுது. அப்ப ரொம்ப நிறைய சேர்த்தீங்கன்னா விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம், போறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்துல கம்மியா இருந்துச்சுன்னா, தேவையான அளவுக்கு இருந்துச்சுன்னா விட்டு போறதுக்கு எப்படி இருக்கும்? ஈஸியாக இருக்கும். அதனாலதான் பவுல் சொன்னாரு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா பெரிய வெயிட் எல்லாம் ஃபர்ஸ்டே வாங்கிடுவான். பாத்திருக்கீங்களா? மொத்த பெரிய வெயிட்டையும் ஃபர்ஸ்டே வாங்கிடுவான். ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் தான் கையில கொடுப்பான் பாருங்க. அதை கூட உட்கார இடத்துல மேல வச்சுட சொல்லுவான், கையில வைக்க கூடாது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பறக்கும் பொழுது உன் கையில ஒன்றுமே இருக்கக்கூடாது, நீ ஃப்ரீயாக இருக்க வேண்டும். ஃப்ரீயா இருக்கிறவன் தான் ஃப்ரீயா பறக்க முடியும். வெயிட் வச்சிருக்கிறவனால பறக்க முடியாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வெயிட்டா இருக்கு, செம்ம வெயிட்டா இருக்கு. ஆனா அது எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் போகும்போது எப்படி கொண்டு போறாரா? மறுரூபமாக்கி கொண்டு போறாரா. மறுரூபமாக்கி கொண்டு போறாருன்னா என்ன அர்த்தம்னா, போகும்போது யாரு என்னன்னே தெரியாது.
புரியுதா? அப்படியே நம்ம என்ன ஆயிடுவோம்? மறுரூபம் ஆயிரும். மறுரூபம் ஆகாட்டி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மறுரூபம் ஆகாட்டி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்படியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வெயிட்டோட இந்த உட்காந்துருக்கோம், சேர்த்த பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கார மட்டும் மேலே போறாருன்னு வச்சுக்கோங்க. போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பா என்னப்பா என்ன விட்டுட்டு போறீங்க அப்படின்னு அந்த திரும்பி பார்த்தோன்னா அவனும் இங்கே தான் இருப்பான். இப்போ பாஸ்டர் திடீர்னு மேலே போறாருன்னு வச்சுக்கலேன், விசுவாசி பாஸ்டர் என்ன விட்டுட்டு போறீங்களே, எந்த விசுவாசியும் திரும்பினாருன்னா அவரும் இங்கே தான் இருப்பான். கர்த்தருடைய பெரிய கிருபை என்னன்னா மறுரூபம் வாங்கி கொண்டு போறாரு. எவன் போறானே தெரியாது. வீட்டுக்காரரே போன பிறகு 10 நிமிஷம் கழிச்சு தான் தெரியும் இந்த ஆளை காணும். ஏன்னா அமெரிக்கா வீட்டில் அது ஒரு பெரிய பிளஸ். வீட்டுக்குள்ள எவன் இருக்கிறான்றது வெளியே இருக்கிற வரைக்கும் தெரியாது பாருங்க. ஆளுகிட்ட ஆளாளுக்கு ஒரு சாவி இருக்கு. யாரும் வீட்டுக்குள்ள வந்து ஹலோன்னு கூப்பிட்டா தான் உள்ள இருக்கிறவனே யாரும் நமக்கு தெரியுது. அமெரிக்க வீட்டுல ஆளே தெரியாதுன்னா வருகையில எப்படி தெரியும்? லேலூயா லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தோட அப்படியே அந்த ஆசீர்வாதத்துக்கு போயிடணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதா? கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி காலம் ரெடியாக்கி விட்டது. எந்த நிமிஷத்திலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். இன்னும் உங்களுக்கு 2-3 இன்ஃபர்மேஷன் இருக்கு, நான் வேகமாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அந்த 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, மகா பாபிலோன் அப்படின்னு இருக்கு தானே, எங்க இருக்கா மகா பாபிலோன்னு? அந்த மகா பாபிலோன் அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் காட்டுறேன், கவனிங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை பாபேல் டவர் வடிவிலே கட்டியிருக்கிறாங்க. இப்போ அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோலாம் இருக்குது. பட் நமக்கு இப்போ டைம் இல்லை. அதுக்கான வீடியோலாம் இருக்குது. உங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாபேல் டவர் முழுவதும் எப்படி பாபேல் டவர் அகழ்வாராய்ச்சியில் ஆர்கியாலஜியில் பாபேல் டவரை தோண்டி எடுத்து இப்படி தான் இருந்துச்சுன்னு 10ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட படம். அது பக்கத்தில் இருக்குது, 10th செஞ்சுரியில் வரைஞ்ச படம். அதை மாடலாக வச்சு தான் இப்போ இந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை எங்க ஸ்டாஸ்பர்க்ல கட்டியிருக்கிறாங்க. இதான் அதனுடைய என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸுக்கு சைடில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாபேல் டவருடைய அப்படியே இருக்கும். இதை அந்த பார்லிமெண்டோடைய ஸ்போக்ஸ்மேன்ட்ட கேட்டாங்க, இது பாபேல் டவர் வடிவில் கட்டப்பட்டிருக்குது உண்மைதானான்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, ஆமா அப்படிதான் கட்டியிருக்கிறோம். என்ன காரணம்னா, ஒரு காலத்துல பாபிலோன் எப்படி இந்த உலகத்துக்கு மையமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியனும் மையமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன வீடியோ அதுக்கு அடுத்து இருக்கு. இது அவருடைய ஸ்போக்ஸ்மேன் பேசுனது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பாபேல் டவரும் கட்டப்பட்டாகி விட்டது. பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு நாங்க ஆண்டவருக்குள்ள வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி காலத்துல பாபேல் மீண்டும் கட்டப்படும் சொன்னாங்க. எப்படி கட்டப்படும், எங்க கட்டப்படும்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் உருவாகும். 2000ல வந்து யூரோப்பியன் யூனியன் யூரோ அப்போ ஃபார்ம் ஆகல. நான் சொல்றது 1990ஸ்ல சொல்றேன். அப்பெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, லாஸ்ட் டைத்துல பாபேல் கட்டப்படும். இன்னைக்கு பாபேல் கோபுரம் கட்டப்பட்டாகி விட்டது. த சேம் கன்ஸ்ட்ரக்ஷன், அன்பினிஷ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு. அப்படியே கட்டியாச்சு. அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஒரு செமினாருக்கு அவங்களுடைய தீம், யூரோப்பியன் யூனியனுடைய தீமாக பாபேல் டவர் தான் கொண்டு வந்தாங்க. இது அவங்களுடைய தீமாக போடப்பட்டது. நல்லா கவனிங்க. பாபேல் டவர் 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 8வது வசனத்துல கட்டப்படுவது நிறுத்தப்பட்டதாக சொல்லுது. அவர்கள் கட்டிடம் கட்டுவதை விட்டு விட்டார்கள் இருக்கும் 8வது வசனத்துல. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8 ஜெனசிஸ் 11:8. ஆனா கவனிச்சீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு கிரேன் இருக்கு பாருங்க. இங்க தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கிரேன் இருக்கு பாருங்க. கிரேன் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அகைன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா பாபேல், இது யூரோப்பியன் யூனியனுடைய ஒரு செமினாரோடைய போஸ்டர். நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு யூரோப்பியன் யூனியன் அண்ட் பாபிலோன்னு நீங்க கூகுள் இமேஜஸ்ல போட்டீங்கன்னா இந்த கம்பேரிட்டிவ் இந்த செமினாரோட இது உங்களுக்கு கிடைக்கும். அங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, we are again rebuilding the Babylon கொடுத்திருக்காங்க. திருப்பி பாபேல் டவர் கட்டப்படுகிறது. அந்த 17:3 சொன்ன ஞாபகம் இருக்குதா? இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள்னு. அந்த ஸ்லோகன் அவங்களுடைய அந்த தீம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். யூரோப்பியன் யூனியன் தீம் என்ன கொடுத்திருக்காங்க? யூரோப் many tongues one voice. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாங்கள் டங்ஸ்னா பாஷை. ஐரோப்பாக்குள்ள பல பாஷைகள் இருக்கு. ஸ்பானிஷ் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மனி லாங்குவேஜ் இருக்கு, நிறைய இருக்குது. ஆனா ஒன் வாய்ஸ், ஒரே சத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? we have one mind. எங்களுக்குள்ள ஒரே நோக்கம் தான் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:3 சொல்லுகிறது, கடைசி காலத்தில் வருகிறவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். இது அவங்க செமினாருக்கு போட்ட போஸ்டர். இது உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
கடைசி காலத்துல பைபிள் சொன்ன ப்ராபஸியை இவங்களை அறியாமலேயே அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இவங்க 100%. அந்த 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம 1வது வசனத்துல வாசிச்சோம், ஞாபகம் இருக்குதா? ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு சொல்லி வாசிச்சோம்ல. அந்த 2வது வசனத்துல பாருங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு வலு சர்ப்பம் தன் பலத்தையும் சிங்காசனத்தையும் கொடுத்ததுன்னு இருக்கும். 2வது வசனத்துல இருக்குதா? 13:2 வலு சர்ப்பம்னா ரெவலேஷன் 22 20வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, வலு சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிற வார்த்தை. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். நல்லா கவனிங்க, இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு சாட்டானிக் பவர் இருக்கும்னு பைபிள் சொல்லுது. கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த 10 நாடுகள் கூட்டமைப்புக்கு என்ன பவர் இருக்குமா? சாட்டானிக் பவர் இருக்குமா? அவங்களை அறியாமலே அவங்க ஒரு சிம்பல் வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்டார் அப்சைட் டவுனா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? ஸ்டார்ஸ் எல்லாம் அப்சைட் டவுனா இருக்கு பாருங்க. அப்சைட் டவுனா இருந்தா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ்னு அர்த்தம். சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் உடைய சிம்பல் எப்பவுமே அப்சைட் டவுன் ஸ்டார். நீங்களும் நானும் ஸ்டார் போடும்போது கோனை நேரா போடுவோம், பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்சைட் டவுனா போடுவாங்க. இது அந்த செமினார்ல யூஸ்வலா யூரோப்பியன் யூனியன் பிளாக்ல கோன் நேரா தான் இருக்கும், நார்மலா தான் இருக்கும். ஆனா அந்த செமினார்ல அவங்க வெளியிட்ட போது அந்த சாட்டானிக் வர்ஷிப்பர்ஸ் உடைய சிம்பலை அவங்களோட யூரோப்பியன் யூனியனுக்கு வெளியிட்டாங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு கரெக்டாக முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அந்த 13ஆம் அதிகாரத்துல இவர்களை பத்தி சொல்லும் போது இவர்கள் 7வது வசனத்துல மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஒவ்வொரு பாஷைக்காரர் மேலும் அதுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்படுது. அதாவது வேர்ல்ட்ல இருக்கிற எல்லார் மேலேயும் அவங்களுக்கு என்ன வருமா? ஒரு ஆளுகை ஒன்று யூரோப்பியன் யூனியன் கூட வருமா? இப்ப யூரோப்பியன் யூனியன்காரங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு வைட் எல்லாரோடையும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட்னா இந்த வேர்ல்ட ஒன் வேர்ல்ட் ஆர்டர், நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல ரொம்ப அதிகமாக பேசுறது நியூ வேர்ல்ட் ஆர்டர், ஒன் வேர்ல்ட் ஆர்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு இப்போ அமெரிக்கா எந்த வேலையும் செய்யல, செய்யறது முழுக்க முழுக்க யார் தான் செய்யறா? யூரோப்பியன் யூனியன். அதோடைய முதல் பிரதிபலிப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பிளாக எல்லா நாட்டு கார்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? கவனிங்க, இது யூரோப்பியன் யூனியன் பிளாக். இதை என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாட்டு வாகனங்கள்லையும், இது கோலாலம்பூர், அதுல பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பிளாக் இருக்கும். இது செக்கோஸ்லோவேக்கியா, இது பெல்ஜியம், இது பிரான்ஸ், இது ரோம், நீங்க எல்லா நாட்டிலையும் இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் போய் சைன் பண்ணாங்க. சைன் பண்ணதுல இருந்து இந்தியாவுடைய வாகனங்கள் எல்லாத்துலயும் ஆர்டிஓ மூலமா இப்ப யூரோப்பியன் யூனியன் பிளாக் இந்தியாவுடைய நம்பர் பிளேட்ல போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வேர்ல்டு வைட், இப்போ மலேசியாவுக்கு நீங்க போனீங்கன்னா கோலாலம்பூர்ல யூரோப்பியன் யூனியன் பிளாக் தான் இருக்கும் பெரிய வாகனங்கள் எல்லாத்துலயும். நீங்க எந்த ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா எல்லா வாகனங்கள்லயும் இருக்கும். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இப்போ யார் யாரெல்லாம் யூரோப்பியன் யூனியனோட சைன் பண்ணி இருக்கிறாங்களோ, ஒன் வேர்ல்ட் ஆர்டருக்கு யார் யாரெல்லாம் சைன் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த சைன் பண்ண நாடுகள் எல்லாவற்றிலும் அவங்களுடைய வாகனங்கள்ல இப்போ ஃபர்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா யூரோப்பியன் யூனியனுடைய பிளாக் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வெறும் நாட் ஒன்லி பிளாக், இதுக்கு பின்னாடி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சினா ஒரு கண்காணிக்கிற கருவின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்ல்டு வைடு உங்களை கண்காணிக்கிறது. அதை நம்ம இன்னொரு செய்தியில பார்க்கலாம் அந்த 3 நாள்ல. கவனிச்சிங்கன்னா இப்போ வேர்ல்டு வைட் யூரோப்பியனுடைய ஆளுகை, யூரோப்பியன் யூனியனுடைய ஆளுகை உலகம் முழுவதும் தொடங்கி விட்டது. எல்லா நாடுகளும் சைன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்க தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அவர்கள் அநேகரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவார்கள் இருக்கு. 9 தானியேல் 9:7ல அவர்கள் எல்லோரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்கன்னு இருக்கு. சொன்னபடியே இப்போ யூரோப்பியன் யூனியன் கடைசியாக எல்லாரோடையும் உடன்படிக்கை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனோட எல்லாரும் சைன் பண்றாங்க, இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எந்தெந்த நாடுகள்லாம் சைன் பண்ணுச்சோ அந்த நாடுகளுடைய காரணங்கள்ல நிறைய சேஞ்சஸ் யூரோப்பியன் யூனியனுக்கு ஈக்குவலா மாத்திட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இது. இப்போ வேர்ல்டு வைட் எல்லா நாட்டு எந்தெந்த நாடெல்லாம் சைன் பண்ணுச்சோ எல்லா நாட்டு வாகனங்கள்லையும் யூரோப்பியன் யூனியன் பிளாக் அந்த நாட்டுடைய நம்பர் பிளேட்ஸ்ல. இது நாட் ஒன்லி பிளாக், அதுல ஒரு மிக முக்கியமான சயின்டிபிக்கல் ரீசன் ஒன்று இருக்குது. அதோட சேர்த்து தான் அவங்க அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, இந்த யூரோப்பியன் யூனியன் காலத்துல தான் இயேசு வருவார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் அந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜோமணி முடிக்க போறோம். வாசிங்க தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. புக் ஆஃப் டானியல் 2nd chapter verses 44 வாசிங்க. அந்த
நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த 42, 43, 44 இந்த 10 ராஜாக்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா வர வேண்டிய 10 ராஜாக்கள். அந்த 10 ராஜாக்களை பத்தி சொல்லும் பொழுது கடைசியா வர போறாங்க. அப்படி வரும்போது அந்த ராஜாக்களின் காலத்துல அப்படிதானே இருக்குது, வரப்போற அந்த ராஜாக்களின் காலத்துல 2500 வருஷத்துக்கு முன்னாடி தானியேல் சொல்றாரு கடைசியா 10 ராஜாக்கள் வருவாங்கன்னு சொல்லி. அந்த ராஜாக்கள் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்க ஆளுகை தொடங்கிருச்சு. எப்படி தானியேல் சொன்னாரு மேதிய பெர்ஷியர்கள் வருவாங்கன்னு வந்தாங்க. அலெக்சாண்டர் வருவார்னு 8ஆம் அதிகாரத்துல தானியேல்ல அலெக்சாண்டர்னே சொல்லுவாரு. அலெக்சாண்டர் கரெக்டா வந்தாரு. அதே மாதிரி ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. இப்போ யூரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யம் 10 நாடுகளோட எழும்பிருச்சு. இந்த சாம்ராஜ்யத்தின் நாட்களிலே அந்த ராஜாக்களின் காலத்திலே வரப்போகிற அந்த 10 ராஜாக்களின் காலத்திலே வாசி, பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப. இயேசு கிறிஸ்து வருவார்னா எப்ப வருவாரு? இத்தனை வருஷமா இயேசு வருவார்னு சொல்றாங்க. வரலையேன்னா அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அந்த 10 ராஜாக்களின் காலத்துல தான் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி பூமிக்கு வரும். அதுக்கு முன்னாடி காலத்துல வராது, எந்த காலத்திலே வராது. அந்த ராஜாக்களின் காலத்திலே 10 ராஜாக்களின் காலத்திலே தான் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி என்ன செய்யும், பூமிக்கு வரும். என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இயேசுடைய அரசாட்சி யார் காலத்துல தான் வரும்? இந்த 10 ராஜாக்கள் காலத்துல தான் வரும். அப்போ பைபிள் படி இந்த 10 ராஜாக்கள் இப்போ வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போது. as per பைபிள் ப்ராபசி அதுக்கு முன்பதாக வந்து ஆண்டவர் சபையை இந்த பூமியை விட்டு நீக்க வேண்டும். சபை நீக்கப்பட்ட உடனே இவர்கள் ஆளுகைக்கு வருவார்கள். இவர்கள் ஆளுகைக்கு வந்த 7 வருஷம் கழிச்சு இயேசுடைய ஆட்சி பூமிக்கு வரும். இதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு பைபிள் சொன்ன இவ்வளவு விஷயங்களும் தெளிவாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த ராஜாக்கள் வந்துட்டாங்க. 2 பேர் சொன்னாங்க. ஒன்று நோவா சொன்னாரு ஜலப்பிரளயம் வரப்போது, பூமி அழிய போகுது. ஒருத்தரும் செவி சாய்க்கல, எல்லாரும் செத்து போனார்கள். 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். யோனா சொன்னாரு உலகம் நினிவே அழிய போகுது, எல்லோரும் செவி சாய்த்தார்கள், நினிவே காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு இந்த சேம் இன்ஃபர்மேஷன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அழிவு? இயேசு வரும்போது ஒரு அழிவும் பூமிக்கு வரப்போகுது, ஒரு ஆபத்து வரப்போகுது. இந்த உலகம் 7 வருஷம் உபத்திரவத்துல போகுது, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இன்னைக்கு அதே இன்ஃபர்மேஷன் திருச்சபைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம எல்லா விதத்திலும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாத்திலும் நமக்கு ஒரு சுய சந்தோஷம் இருக்கிறது, சுய திருப்தி இருக்கிறது. நாம இப்போ இருக்கிறதுல திருப்தி அடைஞ்சிட்டோம். நாம போதும் என்ற மனதோட தெய்வ பக்தியோட இருக்கிறோம். கரெக்டா சர்ச்சுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வரோம், தசமாங்காணிக்கெல்லாம் கொடுக்குறோம், வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இஸ் திஸ் எனஃப்? இல்ல. இது ரொட்டீன் கிறிஸ்டியன் லைஃப். இந்த ரொட்டீன் கிறிஸ்டியன் லைஃப் வருகைக்கு போதுமானது அல்ல. இது வருகைக்கு கொண்டு போகுமானா கொண்டு போகாது. இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய பேர் போதனை பண்றாங்க. என்ன போதனை பண்றாங்கன்னா, நீங்க கிறிஸ்டியன்ஸா இருந்தா போதும், நீங்க மற்றபடி எப்படி வேணாலும் வாழ்க்கை நடத்தலாம், கிறிஸ்டியனா இருந்தா போதும், நீங்க வருகையில போலாம். அதெல்லாம் பைபிள் சொல்லல, அப்படிலாம் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார், கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவுன்னு ஒண்ணு இருக்கணும். ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், போறோம், தசமாங்காணிக்கு கொடுக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், ஆனா நாங்கள் வருகைக்கு போவோம்னா இல்ல. அப்படி ஒரு போதனை சொன்னா அது தப்பு. அப்படி நான் சொல்ல தயாரா இல்ல. அப்படி சொன்னா நான் உங்களை ஏமாத்துறேன், நான் உங்களை வருகையில போக விடாம தடுக்கிறேன், அதன் வழியாக நானும் வருகைக்கு போக முடியாது. பைபிள் படி நீங்கள் தேவனோடு கூட தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும். அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜபத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். யூ ஹேவ் அ டைம் ஃபார் எ வாக், யூ ஹேவ் அ டைம் ஃபார் எ டின்னர். எவ்ரிதிங் இஸ் இங்க வந்து ஒரு ப்ரொசீஜரா இருக்கு அமெரிக்கா, ரைட்? எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க, குட். சாப்பாட்டுக்கு ஒரு டைம் இருக்கு, 8 மணிக்குனா சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடுக்கு ஒரு டைம், ஈவினிங் டின்னருக்கு ஒரு டைம், எவ்ரிதிங் இஸ் குட். வாட் அபௌட் தி பைபிள் டைம்? பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கா? ஜெபம் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்குதா? ஃபேமிலி பிரேயருக்கு ஒரு நேரம் இருக்குதா? உங்களுடைய சிஸ்டமேட்டிக்ல ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எங்க இடம்? எவ்ரிதிங் இஸ் சிஸ்டமேட்டிக், தட்ஸ் குட். வேர் இஸ் தி டைம் ஃபார் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி? இந்த உலகத்துல 50 வருஷம் 60 வருஷம் வாழ போற நினைச்சிட்டு இருக்கோம், அத்தனை வருஷம் வாழ போறோம், அதுக்கு இவ்வளவு சிஸ்டமேட்டிக் இருக்குது. நித்தியமா எட்டர்னல் லைஃப்ல வாழ போறோமே, அதுக்கு வாட் வேர் இஸ் தி சிஸ்டமேட்டிக்? இருக்குதா? டெய்லி பைபிள் ரீடிங் டைம் ஒன்று வச்சிருக்கீங்களா? டெய்லி பிரேயர் டைம் ஒன்று இருக்குதா? கேட்டா நீங்க சொல்வீங்க we are very busy, ஒர்க் இருக்குது, படிக்கிறது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது எல்லாமே
ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அடுத்துதான். ஃபர்ஸ்ட் அதுதான். படிப்பு இல்லாட்டி வாழ்க்கை இல்லைன்னு இல்லை, ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. நான் சொல்றது புரியுதா? படிக்காதவன்லாம் செத்து போயிடணும்லாம் கிடையாது, ஆனால் தேவனை தேடாதவனுக்கு ஜீவனே கிடையாது. இயேசுவை தேடுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஒரு அழிந்து போகிற சரீரத்துக்கு வேலை பார்க்கிற நீங்கள் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நல்லது. அழியாத உங்கள் ஆத்மாவை வாழ வைக்க போகிற நித்திய ஜீவனுக்கு என்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் இங்க வந்தது உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் வந்துட்டு என்னை பத்தியோ என்னுடைய ஊழியத்தை பத்தியோ உங்களை ப்ளீஸ் பண்ணிட்டு போறதுக்குலாம் இங்க வரல. என்ன ஆண்டவர் ஒரு சபை கொண்டு போறோம்னா எப்பவும் சொல்லுவேன், there is a reason. ஆண்டவர் ஒரு சபை கொண்டு போறதுக்கு, என்ன கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அந்த சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது. உங்களை எனக்கு நேராக திருப்புவதற்கோ அல்லது உங்களை என்னுடைய ஊழியத்துக்கு ஆதாயப்படுத்திக் கொள்வோம் நான் இங்கே வரவில்லை. I don't want to talk about my family, I don't want to talk about my ministry. அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ என் மினிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்ச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, இயேசு கிறிஸ்து வாசப்படியில் இருக்கிறார். There is only one gap. எவ்வளவு இருக்கு? ஒரு டோர் ஸ்டெப் தான் கேப் இருக்கு. டோர் ஸ்டெப்புக்கு வெளியே அவர் இருக்கிறாரு, டோர் ஸ்டெப்புக்கு உள்ள நீங்க இருக்கிறீங்க. இதுதான் கதவு தட்டப்படுகிற சத்தம். மணவாளன் வருகிறார் என்று தட்டப்படுகிற சத்தம் இதுதான். டோர் ஸ்டெப்போட கேப் தான் உங்களுக்கு இருக்கு. அதுல ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டீங்க, நோ மோர் சான்ஸ். ஒரே சான்ஸ் தான் இருக்கு வருகைக்கு. அதுக்கு தான் சர்ச்சுக்கு ஆண்டவர் plenty ஆஃப் டைம் கொடுத்துருக்கிறாரு. more than 2000 years. அதோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வேர்ல்டு வந்துருச்சு, அதோட எண்ட் பாயிண்ட்டுக்கு சர்ச் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் ஜெப நேரம், ஒவ்வொரு நாளும் பைபிள் ரீடிங் நேரம், ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி பிரேயர் நேரம். இது மூணும் இல்லாத திருச்சபை வருகையில போகாது. நீ என்னையா சொல்ற? நீ யாரையா சொல்றதுக்கு? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தரோட சஞ்சரிக்கிறவன் மட்டும்தான் வருகையில போக முடியும். நாம சொல்றோம் சிஎஸ்ஐ காரங்களையும் மற்றவங்களையும் நேம் ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ். நான் சொல்றேன் நாம ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ். அதே ட்ரெடிஷனல் ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே வந்துருச்சு. யூ மஸ்ட் பி சேஞ்ச். நீங்கள் மாறினால் தான் மறுபடியும் முடியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போறோம். நாம எந்திரிப்போம் தேவ சமூகத்துல. சீக்கிரமா ஒரு 10 நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டேன். நாளைக்கு நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிப்போம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்துல. நம்ம ஒரே ஒரு பிரேயர் தான், நான் 2 நிமிஷத்துல முடிச்சு நான் பாஸ்டர் கையில கொடுக்க விரும்புகிறேன். யாரும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், யாரும் துதிக்க வேண்டாம், ஒன்னே செய்ய வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாமளே ஆராய்ந்து பார்த்தோம்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்க யாருன்னு நான் யாருன்னு சொல்லுவார். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகைக்கு போவீங்களான்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வருகைக்குள்ள போவீங்களா மாட்டீங்களான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த வருகைக்கு நீங்க போக மாட்டீங்கன்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவாருன்னா, நம்ம எல்லாம் கண்களை மூடி இருக்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2 நிமிஷம் தான் கரெக்டா. உங்களுடைய மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீ இந்த வருகைக்கு போக மாட்ட, உன்னுடைய பார்வையில தப்பு இருக்குது, உன் சிந்தனையில தப்பு இருக்குது, உன் பேச்சில தப்பு இருக்குது, உன்னுடைய நடக்கையில தப்பு இருக்குது, நீ இன்னும் ஸ்பிரிச்சுவலி வளரல, இன்னும் நீ ஜெபம் பண்ணல, நீ பைபிள் வாசிக்கல அப்படின்னு உங்களுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துவார்னா, இன்னைக்கு சரிப்படுத்தி கொள்றதுக்கு தான் இந்த கூட்டமே. இது சரிப்படுத்தி கொள்ள ஆயத்தப்படுத்துகிற ஒரு கூட்டம். நாம நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை கண்டம் பண்ணிட்டு நீங்க வருகைக்கு போக மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு இது கூட்டம் இல்லை. ஆண்டவர் நம்மளை திருத்தி கொண்டு பரலோகத்துல சேர்க்கிற கூட்டம் தான். நாம ஜெபம் பண்ண போறோம். அப்படி ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் இன்னும் ரெடி ஆகலைன்னு உணர்த்துவார்னா, கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், இந்த வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். We are almost, we are in the end time. We have few more seconds. எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நான் இந்த வருகைக்கு போகணும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்க விரும்பவில்லை. I don't want to be a part in the left behind. I want to be part in the rapture. அப்படி நீங்க சொல்வீங்கன்னா மட்டும் உங்க கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்துங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும்
எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பெர்ஃபெக்டா இல்லாட்டி நான் வருகையில போக முடியாது. உலக பிரகாரமா எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நான் இருந்தாலும் என் ஸ்பிரிச்சுவாலிட்டி சிஸ்டமேட்டிக்கா இல்லாட்டி நான் போகவே முடியாது. நான் உலக பிரகாரமா எவ்வளவு பங்க்சுவலோட கூட இருந்தாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காட்டி நான் போகவே முடியாது. இதை தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அதிகமாகிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுக்கு நல்ல பிதாவே.